திண்டுக்கல்ல இருந்து திண்டுக்கல்னா நத்தம், திண்டுக்கல்ல இருந்து பருவ வயதை அடையாத சிறுவர்கள் நிலை என்ன என்ற கேள்விக்கு நீங்கள் சொர்க்கம் என்று பதில் சொன்னீர்கள். ஆனால் ஒரு குழந்தை ஜனாசா, அவர் இஸ்லாத்தை தழுவுன ஒரு மாதிரி தெரியுது, இஸ்லாத்தை விளங்கின தினேசன் தான் போட்டிருக்கு. ஒரு குழந்தை ஜனாசா ஊர்வலம் செல்லும்போது ஆயிஷா நாயகி அவர்கள் சொர்க்கத்தை பட்டாம்பூச்சி ஒன்று செல்கிறது என்றார்கள். அதை ரசூலுல்லா உனக்கு மறைவானவற்றை அறியும் ஞானம் இல்லை, இறைவனுக்கே அது தெரியும் என கண்டித்தார்கள். ஆனால் நீங்கள் சொர்க்கம் என்று சொல்கிறீர்கள், இது முரண்பாடு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சிறுவன் மரணித்து விடுகிறார். இவர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சிறுவர் இறந்த உடனே அந்த தூக்கிட்டு போவாங்க, அல்லது அந்த இடத்துல சிறுவர் ஜனாசா இருந்திருக்கும். அப்போ ஆயிஷா நாயகி ரசூலுல்லாவுடைய மனைவி என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், தூபாலஹு, இவருக்கு நல்வாழ்த்துக்கள், உஸ்ஃபூருன் மின் அசாஃபிரில் ஜன்னா, இவர் சொர்க்கத்து சிட்டுக்குருவிகளில் ஒரு சிட்டுக்குருவி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது ஏன் நீ சொல்கிற? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு உரியவங்களை அதுக்குரிய ஆட்களை படைச்சிருக்கிறான், நரகத்துக்குன்னு உரியவங்களை அவன் படைத்திருக்கிறான், இது எதுக்கு நீ சொல்ல வேண்டியிருக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டித்தார்கள் என்கிற ஹதீஸும் இருக்கிறது. அது முஸ்லீம்ங்கிற நூலில் இருக்கிறது. இந்த ஹதீஸில் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த விஷயத்தை நமக்கு விளக்குறதுக்கு முன்னாடி இந்த சிறுவர்களுக்கான விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் நிலைப்பாடு என்று தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க சொன்னது எந்த ஒரு வகையிலையும் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொன்னது அடிப்படையில் அவங்க சொல்லியிருந்தார்களே, ஆனால் அது தப்பு இல்லை. துவக்க காலத்தில் இவங்களுடைய நிலை என்ன என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறைவனிடமிருந்து அறிவிக்கப்படாத நிலை இருக்கலாம். அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி சொல்லும்போது, இது உனக்கு தெரியுமா? இந்த சிறுவன் எங்கே போவான்? அது முஸ்லீம் சிறுவன் தான், முஸ்லீம் அல்லாத சிறுவன் கூட கிடையாது. முஸ்லீமான சிறுவன்டா கண்டிப்பாக அவர் சொர்க்கம் தானே போவார் அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்க சொல்லும் பொழுது, அப்போ தான் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லாதேங்கிறாங்க. சொல்லிவிட்டு பிறகு இறைவனிடமிருந்து இந்த சிறுவர்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்த பிறகு முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கும் சொர்க்கம்தான்ட்டு அது ஃபித்ரத்தில் பிறக்கிறாங்க, இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறாங்க என்று சொன்ன பிறகு அப்போ தான் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ விஷயங்களையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நேற்று சொன்னோம்ல, அவ்வளோ ஆதாரங்களையும் எடுத்துக்காட்டி அந்த விஷயங்களையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்ன செய்கிறாங்க, நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து தந்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால், மேலோட்டமாக பார்க்கையில் இந்த செய்தி அந்த செய்திக்கு முரண்பார்த்தம் தெரிகிறது. ஏன்னா சொர்க்கத்துக்கு சிட்டுக்குருவின்னு சொன்னது உண்மைதான், அது சொர்க்கத்து சிட்டுக்குருவி தான். அது நீ எப்படி சொல்லலாம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களோ, குறிப்பிட்ட நபரை பற்றி நீ எப்படி சிட்டுக்குருவி என்று சொல்லலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தாலும், வேறு செய்திகள் மூலமாக, நம்ம நேற்று சொன்ன செய்திகள் மூலமாக அந்த பருவமடையாத யாராக இருந்தாலும், அவர்கள் எந்த கொள்கையை சேர்ந்தவர்களின் புதல்விகளாக இருந்தாலும் அவங்க சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு இது முரணாக இருக்குமேயானால் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆயிஷா நாயகி முந்தி கொண்டு சொன்னது ரசூலுல்லாவுக்கு பிடிக்கவில்லை, அதனால் அவர் தவிர்த்திருக்கிறார்கள் தான் எடுத்துக்கணுமே தவிர, முடிவு என்னன்னு கேட்டு அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏன் சொன்னேன்னு கேட்டாங்களே தவிர, அந்த சிறுவன் நரகவாசின்ற சொன்னாங்க, அது அல்லாஹ் தீர்மானிச்சபடி நடக்கும் என்று தான் சொன்னார்களே தவிர, அந்த மாதிரி நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, முந்தி கொண்டு பேசக்கூடாது அப்படின்னு தான் அதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் மூளை பி ஜைனுல் ஆபிதீன். புனித குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, அது தொகுக்கப்பட்ட வரலாறு, அது இறைவனால் தான் அருளப்பட்டது என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலான எளிய தமிழ்நடை, உயர்தரமான காகிதம் மற்றும் பைண்டிங், 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு, விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய இஸ்லாமிய அறிவை மேலோங்க செய்யும் புத்தகங்கள் என அனைத்தும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்த்தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. தொடர்புக்கு 9442276341. தூத்துக்குடியிலிருந்து அப்துல் ரஹ்மான் என்பவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, தங்க மூக்கு வைத்தார்கள் அந்த ஒரு சஹாபிக்கு மூக்கு வெட்டப்பட்டுருச்சு. மூக்கு வெட்டப்பட்ட உடனே வெள்ளியால் அவர் மூக்கு வைத்து கொண்டார் சொன்னால், அதனால் ஒரு துர்வாடை ஏற்பட்டுச்சு. அதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்தினால் நீ மூக்கு வச்சுக்க என்று சொன்னார்கள்ங்கிற செய்தியை நேற்று சொன்னோம். அவர் அதில் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், தங்கம் தான் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது. அவர் என்ன கேட்குறாருன்னா, தங்கங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்தையும்
பட்டையும் ஆண்களுக்கு தடை செஞ்சிட்டாங்க. ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கையில் தங்கத்தையும் ஒரு கையில் பட்டையும் எடுத்து இப்படி மக்கள்கிட்ட காட்டி, இந்த மாதிரி ரெண்டையும் மக்கள்கிட்ட ஒசத்தி காட்டி என்ன செய்கிறாங்க, ஹாதானி ஹராமுன் அலா துக்கூரி உம்மத்தி, இந்த ரெண்டும் என் சமுதாயத்தில் உள்ள ஆண்களுக்கு ஹராம் அப்படின்னு சொன்னாங்க. அது அணிகிறதுக்கு தான் ஹராம், சரியா? அப்போ அந்த அணிகிறதுக்கு ஹராம்னு சொல்லியிருக்கும் பொழுது இப்போ என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் இது அணிகிற மாதிரி தான் நினைக்கிறார். அப்போ தங்கத்தில் எப்படி மூக்கு வைக்கிறது, அப்படி அது கூட தடையாக இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ இது ஆபரணமாக அணிஞ்சார் அவர். தங்கத்தை ஒரு நகையாக, ஒரு மோதிரமாக, ஒரு செயினாக, ஒரு வளையலாக அது மாதிரி அவர் அணிஞ்சார் இல்லை. அது ஒரு மருத்துவத்துக்கு செஞ்ச ஒரு விஷயம். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாம் நிர்பந்த கணக்கில் வைத்திருக்கிறது. எப்படி பசிக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதை திருடி சாப்பிட்டா கூட குற்றம் இல்லைன்னு மார்க்கம் சொல்லுதா இல்லையா? பசி இருக்கு, ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கல, திருடி சாப்பிட்டுட்டான், அவன் உலகத்தில் அடித்து பிடிச்சவனை செஞ்சாலும் அல்லாட்ட குற்றவாளி கிடையாதான். ஏன்? சாப்பிட ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லும்போது திருடினால் அது நிர்பந்தம். அவன் அல்லாஹ் கொஞ்சம் பசிங்கிறது அவனுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சாப்பிட்டான்னு சொன்னால் அவனுக்கு குற்றவாளி கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த மாதிரி தான் மருத்துவத்தையும் நிர்பந்தத்தில் இதெல்லாம் சேர்க்கிறது. மருத்துவங்கிற ஒரு காரணம் வந்துடும்னு சொன்னால், இந்த மூக்கு எதுக்கு செஞ்சார்? ஒரு அழகாக இருக்கணும், நம்ம அப்படியே அவர் செஞ்சார். துர்வாடை, இந்த உலோகத்தில் துர்வாடை வரும், இந்த உலோகத்தில் வராது. வேறு இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் இருந்தது என்னென்னா, ஒரு வெள்ளியில் ஒரு செஞ்சு ஒட்டிக்கிற ஏதோ செஞ்சுருப்பாங்க போல இருக்குது, ஏதோ ஒரு முறையில். தங்கத்தில் ஒரு மாதிரி அதை செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் அன்றைக்கி இருந்திருக்கிறது. இருந்ததில் பார்க்குறாங்க, உனக்கு ஒரு நோய், உனக்கு ஒரு சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த சிகிச்சை என்ன? இல்லாத மூக்கை உருவாக்க வேண்டி இருக்கிறது. அந்த உருவாக்குவதாக இருந்தால் அது தங்கத்தில் வைத்துக்கொள்வது உனக்கு இது பெட்டராக இருக்கும்னு சொன்னாங்களே. இது அணிவதில் வருமா? இது அணிகிறதுல வராது. இது என்னென்னு கேட்டால் மருத்துவ நோக்கில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், சரியா? ஆண்களுக்கு இந்த மாதிரி பதியம் போடுறது முடி இருக்குல்ல, அதை கூடுங்கிறீங்க. இப்போ பெண்கள் சவரி முடி வைக்கிறத ஏன் கூடாதுங்கிறீங்க. அவங்களும் ஏதோ ஒரு குறைபாடு காரணத்தினால முடி கொட்டி போகுது. குறைபாடுனால பெரிய முடியாக இருந்துச்சு, ஏதோ ஒரு தலையில் ஒரு பிரச்சனை வந்ததுனால ஒரு இந்த கழுத்தளவுக்கு முடி வந்துருச்சு. அப்போ அது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே, அது கணவனுக்கு அலங்கரிக்கலாமே அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு பெண் சௌரி முடி வச்சாலேயானால் அது எப்படி அவங்களுக்கு மட்டும் அந்த காரணம் பொருந்த மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் இருக்குது. சௌரி முடிங்கிறது தெளிவாக தடுக்கப்பட்டுருச்சு. எதானே நம்ம இதுக்கு ஒரு நிலை அதுக்கு ஒரு நிலை நம்ம சொல்கிறோமா? அப்படி சொல்கிறத விட சௌரி முடி வைக்கிறத, ஒட்டு முடி வைப்பதை, பிறருடைய முடிவை கொண்டு சேர்த்து கொள்வதை, செயற்கையான முடிவை தன்னுடைய முடிவு என்று செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தடுத்துட்டாங்க என்பது முதல்ல மனசில் வச்சுக்கிறேன். தடுத்த ஒன்றுக்கு எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் அது சரின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளங்கிக்கிறணும். அதாவது மருத்துவ அடிப்படை என்று சொன்னால் அவனுக்குள்ளே நடக்கணும், அது மருத்துவம் இல்லாத வெளியே நடக்கும். சௌரிங்கிற அவனுக்குள்ளே சேர்ந்ததா? பதியம் போடுறாங்கன்னு சொன்னால் அவனுக்கு உள்ளே அவனுடைய உறுப்பில் அவனுடைய பார்ட்டாவது ஆய்விடுகிறது. அந்த மாதிரி ஒட்டியிருக்கீங்க. மொட்டை அடிச்சுட்டு அது மாதிரி செஞ்சுட்டு போங்க. இப்போ முடி பத்தலை, பெண்ணுக்கு முடி பத்தலைன்னு சொன்னால் மொட்டை அடித்து விட்டு அது மாதிரி அந்த சொந்த முடி மாதிரி நீங்கள் உருவாக்குங்க, பதியம் போடுங்க. பதியம் போடுவதும் ஒட்டில் வராது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, மருத்துவம்னு எப்போ வரும்னு கேட்டால், நம்ம விரலுக்கு ஒரு வெளிப்பொருளை வச்சு ஒரு கவர் மாதிரி போடுறோம், அது மருத்துவமா? மருத்துவம் கிடையாது. ரெண்டாக போன விரலை விட்டுறோம், அது மருத்துவம். மருத்துவம்னு சொன்னால் நம்ம உடம்புடைய அது என்ன சேர்ந்துடணும், நம்ம உடம்பில் ஒரு பகுதியாக ஆகிவிட வேண்டும். மருத்துவ காரணத்திற்காக நம்மளில் என்ன சேர்க்கப்பட்டாலும் அது நம்முடைய அங்கமாக ஆகிடணுமே தவிர கழட்டி மாற்ற மாதிரி இருக்கக்கூடாது. கழட்டி மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது எதில் வராது? நீங்கள் மருத்துவத்துக்கு செஞ்சதுன்னு வராது. பெண்கள் அழகாக இருக்குன்னு நினச்சாங்கன்னா என்ன செய்யலாம்? உங்களுக்கு அந்த பதியம் அந்த முடியில் ஒரு அங்கமாக மாறும் வகையில் ஒரு டெக்னாலஜி அப்படி செய்தீர்களே ஆனால் அது ஒட்டு முடின்னு வராது, அவங்க முடின்னு ஆகிரும். ஒட்டு முடின்னு வராமல் என்ன செஞ்சிடறேன், அவங்களுடைய முடி என்று ஆகிவிடும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உங்கள் லாஜிக்காக நீங்கள் கேட்குறதெல்லாம் கரெக்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா பெண்கள் அவங்களும் அழகாக இருக்குன்னு நினைப்பாங்க, ஆசைப்படுவாங்க. அதுவும் நோயினால தானே வருது. நோய்க்காண்டு நீங்கள் சிகிச்சை பண்ணலையே, நோயை மறைக்கவோட செய்கிறீங்க. நோய்க்கு சிகிச்சை பண்ணுவது வேறு, நோயை மறைக்கிறது வேறு. அந்த நோய் இருக்கிறது, அதை மறைத்து நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் அந்த கூந்தலை பெருசாகி காட்டுறோம், அது மறைக்குதல். இதில் என்ன இருக்குன்னு கேட்டால் நெசமாகவே அதை செஞ்சிடறது, நம்ம சிகிச்சை செய்து அதை டெவலப் பண்ணி விடுவது. அதனால் இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வல்ல ரஹ்மானின் மாபெரும் கிருபையால் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் இயங்கி வரும் அல் ஹிதாயா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள விரும்பும் மகளிருக்காக 1 வருட ஆலிமா பட்டக்கல்வி, வெளியூர் மாணவிகளுக்கு தங்கி பயில பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி, தீனுல் இஸ்லாத்தை ஏற்ற மகளிருக்கு 3 மாத தீனியாத் என்னும் அடிப்படை கல்வி இலவசம். புதிய மாணவிகளுக்கான சேர்க்கை துவங்கிவிட்டது. மார்க்கம் பயில விரும்பும் மாணவிகள் உடனே முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 6381664744, 8015379211, 8637623634. முகமது அஸ்கர் கொழும்புலேருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இந்த குரானை நீங்கள் ஒன்றுபட்டு மனம் ஓர்மையாக ஓதுவதாக இருந்தால் ஓதுங்கள். உங்களுக்குள்ள அந்த மோதல் போக்கு ஏற்படுத்துகிற நிலை வந்தால், குரானை மோத வைக்கிற ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் அதை விட்டு எந்திரிச்சிருங்க, அங்கே உட்காராதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை ஒருத்தருக்கு எழுப்பி கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தோம். அதை வைத்தவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் சொன்ன அந்த பதிலை பார்க்கும் பொழுது விவாதம் பண்ணுவது கூடாது போல் தெரிகிறது. சண்டை வந்தால் வெளியேறுங்கன்னு தானே அர்த்தம். எல்லோரும் ஒத்த கருத்தாக இருந்தால் குரானை ஓதுங்க, விவாதம் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா என்ன செஞ்சீங்க, வெளியேறிடுங்க அப்படின்னு வருதுன்னு கேட்குறாரு. அப்படி வருமானு கேட்டால், விவாதத்தை பற்றி என்ன மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது அப்போ என்ன கருத்தை சொல்லுதுன்னு 2வது தெளிவுக்கு வந்துடலாம். விவாதம் பண்ணுவது கூடாதுன்னு மார்க்கத்தில் இருக்கா, கூடும் இருக்கா? பொதுவாக இதில் விளங்கி நீங்கள் சொல்லி ஊகிச்சு சொல்கிறீங்க. தெளிவாக விவாதத்தை பற்றி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், தெளிவாக விவாதத்தை பற்றி என்ன செய்யிருக்கு, நிறைய இருக்குது. 11வது சூறாவில் 32வது வசனத்தில் நூஹ் நபி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விவாதம் தான் பண்ணாங்களாம். அவங்க ஒரு பதில் சொல்ல, வெறும் பயான் பண்ணுறாந்தா எதிர்த்தரப்பு ஒன்றும் பேச மாட்டாங்க, மேடையில் நம்ம பாட்டு பேசிக்கிட்டு இருப்போம், அவங்க கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி ஸ்டைலில் நூஹ் நபி பயான் பண்ணலை. அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஒன்று சொல்லிவிட்டு அவங்க ஒன்று சொல்ல, இவர் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, இவர் ஒன்று சொல்ல, இந்த மாதிரி வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டு தான் நூஹ் நபி அவர்கள் தாவா பண்ணி செஞ்சாங்க. அது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அந்த நூஹ் நபியுடைய சமுதாயத்து மக்கள் நூஹ் நபியை பார்த்து சொல்கிறாங்க, யா நூஹே அது ஜாதல் தனா, நீ எங்கள்கிட்ட நிறைய விவாதம் செய்து விட்டாய், அக்சர்த்த ஜிதாலனா, அந்த விவாதத்தை ரொம்ப அதிகமாகவே ஆக்கிவிட்டாய். 1-2 இதே விவாதமே பண்ணிக்கொண்டு எங்களோட என்ன செய்கிற, இப்போ பார்த்தாலும் தர்க்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாய். அதனால ஃபத்தினா பிமா தாய்துனா, அப்போ நீங்கள் விவாதம் பண்ணி நாங்கள் ஏற்றுக்கிறல, இல்லை நீ எச்சரிக்கை பண்ணுறது கொண்டு வா பார்ப்போம். அழிச்சிருவாங்கிற இல்லை, இறைவன் இருக்கிறாங்கிற, ஏற்றுக்கொள்ளாட்டி அழிச்சிருவாங்கிற, அதை கொண்டு வா பார்ப்போம். குந்தமின சாதிக்கீன், நீ உண்மையாளர் இருந்தால் அதை கொண்டு அந்த விவாதத்தையும் போடும். மேலே விவாதத்தில் நீ தான் ஜெயிச்சிட்ட அப்படிங்கிறாங்க. விவாதத்தில் சொல்ல கரெக்டாக தான் இருக்குது, நாங்கள் ஏற்றுக்கிறல, இல்லை இப்போ நீ என்ன செய்யணும், நீ சொன்ன எச்சரிக்கையை கொண்டு வா, எங்களை அழித்து காட்டு பார்ப்போம் அப்படின்னு சவால் விடுறாங்க. இது 11வது சூறாவில் 32வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இது என்ன சொல்லுது, நூஹ் நபி அவர்கள் போய் விவாதம் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் விவாதம்டா என்ன, நம்மளா சொல்லிக்கிட்டு போனால் விவாதம் கிடையாது. நம்ம சொல்லி அவங்க ஒன்று சொல்லி அதுக்கு நம்ம ஒன்று சொல்லி அப்புறம் நம்ம சொல்லி இப்படி கண்டினியூவாக போச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் என்னது, விவாதம்ங்கிறது. அந்த மாதிரியான விவாதத்தை நூஹ் நபி அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் பண்ணலை, அக்சர்த்த ஜிதாலனா, எங்கள்கிட்ட விவாதத்தை ரொம்ப பண்ணிட்ட அப்படின்னு அந்த மக்கள் கேட்குறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன வழங்குதுன்னா, விவாதம் பண்ணுவது என்பது நபிமார்களுடைய ஒரு ஸ்டைல், அது நபிமார்களுடைய ஒரு வழிமுறை அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த ஒரு மன்னன்ட்ட போய் தாவா செய்கிறாங்க, மன்னர்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் பண்ணால் என்ன, இந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு வரல, இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல, வாத பிரதிவாதம் நடக்கிறது. அது அல்லாஹ் 258வது வசனம் பக்ரா 2:258 அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி, இப்ராஹிம் நபியிடத்தில் அவருடைய இறைவனை குறித்து விவாதம் செய்தானே, அவனை பற்றி கவனித்தீரா? அவன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்குறான், அலம் தர நீ பார்க்கவில்லையா சிந்திக்கவில்லையா? இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம, இப்ராஹிமிடத்தில் விவாதம் செய்தானே, ஃபி ரப்பிஹி, இறைவன் விஷயமாக, அவருடைய இறைவன் விஷயமாக விவாதம் செய்தான், அவனை பார்க்கவில்லையா? அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அவனுக்கு அல்லாஹ் ஒரு அதிகாரத்தை ஆட்சியை கொடுத்தான் என்ற திமிரில் அவன் என்ன செய்கிறான், இப்ராஹிமை விட்டு விவாதம் பண்ணுறான். அவன் விவாதம் பண்ணுறான், எப்படி பண்ணுறான்,
இப்ராஹிம் நபி அவர்கள் போய் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ரப்பி அல்லது யுஹ்யி வ யுமீத்து, என்னுடைய இறைவன் உயிர் கொடுக்கவும் செய்வான் மரணிக்கவும் செய்வான். அவன் இறைவன்டா யாருன்னு கேட்குறான். இவர் போய் அல்லாஹ் பற்றி சொல்ல போகும்போது என்னப்போ அல்லாங்கிறியப்ப அல்லாண்டா யார், உன் இறைவன் யார் அப்படின்னு கேட்கும்போது இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னா அவனுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. எப்படி, என் இறைவன் அல்லது யுஹ்யி, உயிர் கொடுப்பவன், ஓ யுமீத்து, மரணிக்க செய்கிறவன். என்னுடைய இறைவன் யாருன்னா நினச்சவனுக்கு உயிரை கொடுப்பான், நினச்சா உயிரை எடுத்துக்கிடுவான் அப்படின்றோம். அவன் என்ன செய்கிறான்டா கால ஆனா உஹி ஓ உமீத்து, நானும் உயிர் கொடுப்பேனே, நானும் மரணிக்க செய்வேனேங்கிறான். நான் நினச்சா என்ன செய்வேன், உயிர் கொடுப்பேன், நினச்சா மரணிக்க செய்வேங்கிறான். இவன் செய்வானா? இவன் செய்ய மாட்டான். அவர் சொன்னது வேறு அர்த்தம், இவன் சொல்கிறது வேறு அர்த்தம். இப்போ இப்ராஹிம் நபி சொன்னது என்னென்னு கேட்டால், உசுரோடு இருக்கிற ஒரு மனுஷனையே சாவடிச்சு விட்டு அதே மனுஷனையே எல்லாம் என்ன செய்வான், உயிராகவும் ஆக்குவான், சாகடிக்கவும் செய்வான், நினச்சான்னா உசுரம் ஆக்கிடுவான். இப்படி ஒரு வல்லமை பெற்றவன் தான் இறைவனாக இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது இதுக்கு விளக்கமாக தான் சொல்லியிருக்கிறாங்க, இது அதிசயம்லாம் இல்லை. அவன் எந்த கருத்தில் சொல்கிறான்னு கேட்டால், 2 பேரை கூப்பிட்டான். இந்த 2 பேர் இருக்காங்களா, ஒருத்தனை கொன்று விட்டாச்சு, இவனை சாவடிச்சிட்டேன், இந்த அவனை உசுறு விட்டுட்டேன். உசுராக இருக்கிறவனை உசுரோட விடுறது இருக்குல்ல, அதான் உயிராக்குறாங்க. நானும் உயிர் கொடுப்பேன்னு என்ன அர்த்தம், 2 பேரை கூப்பிட்டு ஒருத்தனை கொன்னுடுறது, ஒருத்தனை கொல்லாமல் விட்டுறது. இந்த இவனை உயிரோடு விட்டுட்டேன், இவனை நான் சாகடிச்சிட்டேங்கிறான். இதை உயிர் கொடுக்கறது. உயிர் கொடுக்கறதுன்னு சொன்னால் செத்து போனவனுக்கு உயிரை கொடுக்கணும், உயிர் இருக்கிற அவனையே சாவடிக்கணும். இவன் 2 ஆளை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான், இந்த இவனை உயிரோடு விட்டுட்டேன், இவனை நான் சாவடிச்சிட்டேன், எனக்கு அந்த தன்மை இருக்குங்கிறான். இந்த கிறுக்கு பயல்கிட்ட பேசி இப்படி பேசக்கூடாது அப்படின்னு இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க, வேறு ஸ்டைலில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னெல்லாம் இப்ராஹிம் அடுத்து கேட்குறாரு. ஓகே சரி வச்சுக்க, ஏன்னா இதுக்கு பதில் சொன்னால் இது புரியாது அவனுக்கு, இவனுக்கு இடக்கு முடக்காக தான் கேட்கணும்னு அவர் இப்ராஹிம் நபி தான் அந்த விவாதத்துடைய அந்த லாஜிக்குக்கே ஒரு முன்னோடி. அவர் தான் லாஜிக்கு பேசுகிறதுல முன்னோடின்னு சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் நபி தான். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ இன்னல்லாஹ் ஏத்தி பி ஷம்சி மினல் மஷ்ரிகி, இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை ஒதுக்கி செய்கிறான். ஃபத்தி பிஹா அந்த மினல் மினல் மகரிபி, நீ மேற்குலேருந்து நீ ஒதுக்கி செய். இப்போ இறைவன் நான் சொல்கிறேன், இறைவன் கிழக்கு ஒதுக்கி செய்கிறான், நீ என்ன செய், நீ இறைவன் தானே, அப்போ மேற்கேருந்து ஒதுக்கி செய். இதுக்கு திடீர்னு ஒன்று பதில் வரல. இதுக்கு சொன்ன மாதிரி உபுஹித்தல்லதி கஃபர், அவன் அந்த நிராகரிப்பாளன் வாயெடுத்து போய்விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னது, இதான வாதங்கிறது, இதான தர்க்கங்கிறது. இது 2 வரியில் எல்லாம் சொல்கிறான், இதான் நடந்திருக்கு. அது பெரிய ஒரு இதாக ரத்தின சுருக்கமாக சொல்கிறான். ஒரு ஆள்கிட்ட பேச போனோம்னா 2 வரியில் சொல்லிட்டு இருந்திருப்பாங்களா? இந்த கான்செப்ட் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. இதை பற்றி விவாதங்கள் அந்த பற்றி விவாதங்கள்லாம் முடிஞ்ச பிறகு இவன் அதை சரிப்பட்டு வர அடுத்த நிமிஷம் மாற மாட்டாங்க. ஒரு ஆட்டை தாவா செய்ய போகிறாங்க, இந்த 2 வரியில் எல்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோடு முடிச்சு வந்துடுவார் அவர். எவ்வளோ பேச்சுக்கள்லாம் நடந்து அதை ஒட்டுன விளக்கங்கள்லாம் நடந்திருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் எல்லாம் ரத்தின சுருக்கம் தான், அதுலேருந்து நம்மளால் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ அவனோட போய் விவாதம் பண்ணி வாயடிக்க செஞ்சார்னு வருதில்ல. இவர் எடுத்து வச்ச அந்த வாதங்களுக்கு முன்னாடி அவன் முகம் கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறது இந்த 258 இருக்குது. இவர் என்ன செய்யல, இந்த நான் அப்படி நம்புகிறேன்ப்பா, நீ நம்பினா நம்பு அப்படின்னு சொல்ல வரல. அதை வாதம் பண்ணி நிரூபிக்க பார்க்குறார், வாதம் பண்ணி நிலைநாட்ட பார்க்கிறார் இப்ராஹிம் நபி. அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அவர் அந்த திருவிழாவுக்கு போன நேரத்தில் அந்த சிலைகளை எல்லாம் என்ன செய்வார், சின்னதெல்லாம் உடைச்சி விட்ருவார். கோயிலில் போய் என்ன செய்கிறார், கும்பிட்றாங்க, விழா பண்ணுறாங்க, அவருக்கு பிடிக்கலை. அப்போ என்ன செய்கிறாருன்னா, சிலையெல்லாம் உடைச்சி விட்டு அது ஒரு பெரிய சிலையுடைய கழுத்தில் கோடாலியை போட்டார். பார்க்குறாங்க, எல்லாம் உடஞ்சி கிடக்குது. இது யார் உடைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அன்தஃபால் தஹாதா பி ஆலிஹத்தனாயா இப்ராஹிம், இப்ராஹிமை நீ தான் எங்கள் கடவுள்கள் இந்த மாதிரி ஆக்குனியா? அவர் என்ன செய்கிறாரு, பயந்துக்கிட்டுலாம் அவர் சொல்லலை, புரிய வைக்கிறக்கா சொல்கிறாரு. அவர்கிட்ட இப்போ இந்த பெரிய சிலை இருக்குல்ல, அதான் உடைச்சிருக்கு, நான் உடைக்கல, அந்த பெரிய சிலை தான் உடைச்சிருக்கு, கழுத்தில் கோடாலி மாட்டிருக்கு பாருங்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க அவங்க, நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், அந்த சின்ன சிலை உடஞ்சி கிடக்கு, பெரிய சிலை நின்றுட்டு இருக்குது, நின்றுட்டு இருக்கிற சிலைகிட்ட கேளுங்களேன், யார் உடைச்சுன்னு கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க, அடே இந்த பேசாதுன்னு உனக்கு தெரியாதா, லக்கதலிம் தஹாதா மாவுலா மாஹாவுலா எடுத்துக்கோன், இவரெல்லாம் பேசாதுன்னு கூட உனக்கு தெரியாதுன்னு இப்ராஹிம்கிட்ட கேட்குறாங்க. அங்கே தான் பிடிச்சிட்டாரு, பேசாத படையிற கடவுளுங்கிறீங்க, பேசக்கூட செய்யாதுங்கிற, இதை உடைச்சது யாருன்னு கேட்டால் அந்த சின்ன சிலைகிட்ட கேட்க சொல்கிறாரு, உங்களை உடைச்சது யார் அப்படின்னு அந்த உடஞ்சி கிடக்குதுல அவங்கள்ட்ட போய் கேளுங்கிறாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, பேச மாட்டாங்கல்ல, அப்போ கல் தானே, அது ஒன்றும் இல்லை தானே அப்படின்னு புரிய வைக்கிறக்காண்டி, பொய் சொல்கிறக்காண்டி சொல்லலை. அப்போ சொல்லியிருந்தா கூட அடி கம்மியாக விழுந்துருக்கும், இப்படி சொன்னால் கூட அடி விழுவோம். அவர் அந்த மாதிரி சொல்லி என்ன செய்ய நெருப்பு கொண்டதுக்கு போட்டாங்க. அதனால் இவர் பயந்துக்கிட்டுலாம் ஒன்றும் சொல்லலை,
அந்த இந்த சிலைகள் தான் செஞ்சது என்று அவர் எதுக்கு சொன்னார்ன்னு கேட்டால், நீங்கள் வந்து உண்மையை விளங்க வைக்கணும். இதை வந்து இவங்களாம் ஒரு பொருளை செஞ்சு வச்சுக்கிட்டு இதை போய் கடவுளுங்கிறாங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியாது, இப்போ புரியும், அழகாக புரியும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறார், இதெல்லாம் விவாதங்கிறது. இது மாதிரி தான் லாஜிக்குங்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அப்போ கேட்குறாரு உஃபில்லக்கும், சி இதை போய் வணங்க என்ன நீங்களும் உங்கள் தெய்வம்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் பிரச்சாரம் பண்ணதாக 21வது சூறாவில் 61 இருந்து 67 வரைக்கும் உள்ள வசனங்களில் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது. அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு என்ன கட்டளை இடுறான்னு கேட்டால், அதாவது உது இலா ரபி சபீலி ரப்பிக்க 16:125 வசனத்தில் சொல்கிறான், உம்முடைய இறைவனுடைய பாதையின் பக்கம் நீங்கள் அழைக்க வேண்டும். எப்படி அழைக்க வேண்டும்? பில் ஹிக்மத்து ஞானத்தோடையும், ஒல் மோயிலத்தில் ஹசனா அழகிய உபதேசத்தோடு மக்கள் அழைக்கணும். மக்கள்கிட்ட போய் பேசும்போது ஒன்று கடக்கணும் உளறி கூப்பிட்டுறக்கூடாது. ரொம்ப ஞானத்தோடு விவரத்தோடு என்ன செய்யணும், பேச வேண்டும். அழகான ஒரு அறிவுரையோடு என்ன செய்ய வேண்டும், நீ மக்கள் அழைக்க வேண்டும். அதோட ஜாதில்ஹும் அவங்கள்ட்ட விவாதம் பண்ணு, பில்லத்தி அகசனும் எது அழகான வழி இருக்குது அந்த வழியில் நின்று விவாதமும் பண்ணு. அழகான முறையில் கருத்தாளத்தோடு என்ன செய்யுங்க, விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து 16:125 சொல்கிறான். அப்போ இதெல்லாம் என்ன விவாதம் தானே? பொதுவாக குரானை எடுத்துக்கொண்டிரு, குரானே விவாதம் தானே பண்ணுகிறது. குரானே சில விஷயங்களை சொல்லும் பொழுது எல்லாம் லாஜிக். குரானில் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பதில் சொல்கிற இடத்த எடுத்தீங்கன்னா, உதாரணமாக இப்ராஹிம் நபி வந்து அவர் யகூதின்னு தானுவோம். உதாரணத்துக்கு சொல்ல, யூதர்கள் தாங்க இருந்தாங்க மதீனாவில். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி எங்கள் யகூதி மார்க்கத்தில் உள்ளவர் தானேன்ட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், மாக்கான இப்ராஹிம் யகூதியன், இப்ராஹிம் வந்து யகூதியும் கிடையாது, ஒலா நசரானியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் லாஜிக் அங்கே வைக்கிறான். ஏண்டா யூத மதம்ங்கிற தௌராத்தை கொண்டது. யூத மதம்ங்கிற இது அடிப்படையாக வச்சது. தௌராத்து எப்போ வருகிறதோ அப்போ தான் யூத மதம் வருகிறது. ஒமா உன்செலுத்தி தௌராத்து இல்லாமல் பாதி. அட இப்ராஹிமுக்கு பிறகு தானே தௌராத்தை வந்துச்சு, அதில் எப்படி இப்ராஹிம் இருப்பார்னு கேட்குறான். இதானே விவாதம். அவன் பொதுவாக முட்டையாக சொல்லிட்டு போகாமல் இப்ராஹிம் யகூதி இல்லை நசரானி இல்லைன்னு அப்படி சொல்லிட்டு போனானா, அல்ல பாயிண்ட் வைக்கிறானா. யகூதினா என்ன, அல்ல அப்படி பாயிண்ட் கொடுக்குறான். யகூதி என்று சொன்னால் தௌராத்தை கடைப்பிடிப்பவர்கள், அதான் அர்த்தம். சரி, தௌராத் எப்போ வந்துச்சு, இப்ராஹிமுக்கு முந்தியா பிந்தியா? பிந்தி வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் இப்படி இப்ராஹிம் யூதராக இருப்பார்? இப்ராஹிமுக்கு முந்தி தௌராத் இருந்தால் தானே அவர் யூதராக இருப்பார். யூத மதமே இருக்கலை. அப்போ அந்த யூத மதம் இல்லாத காலத்தில் இருந்த ஒருத்தர் போய் யூத முத்திரையா குத்துற அப்படின்னு நல்லா இதெல்லாம் இதில் சேரும். இதான் விவாதம், இதான் லாஜிக்கு. இந்த மாதிரி விவாதங்கள் விவாதம் தாங்க உண்மையை வழங்க வைக்கும். விதண்டாவாதம் ஒன்று இருக்குது, அது வேறு, அது கூடாது. விவாதம்ங்கிறது இந்த மாதிரி அறிவார்ந்த முறையில் நச்சுன்னு அந்த பாயிண்டை வச்சு என்ன செய்கிறது, எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் அது வந்து உங்களுக்கு தெளிவாகிவிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால விவாதம் வந்து இஸ்லாத்தில் உள்ளது. அப்போ என்ன செய்யணும், அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம், அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் இப்போ விளங்கணும். எந்த ஹதீஸு, நீங்கள் ஒன்றுபட்டு குரானை ஓதுவதாக இருந்தால் ஓதுங்க. கூட்டமாக ஓதும்போது குரானை பற்றி பேசும் பொழுது ஒத்த கருத்தில் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் அழகாக உரையாடல் நடத்துங்கள். ஒன்றோடு ஒன்று மோத விடுற நிலைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் விலகிக்கிறங்க அப்படின்னு சொன்னது யாருக்கு, குரானை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு. அவங்க தானே இது பேசுவாங்க. குரானை ஏற்றுக்கொண்டாத மக்களுக்கு இல்லை, குரானை ஏற்றுக்கொண்ட மக்கள். ஏற்றுக்கொண்ட ஆள் வந்து 2 கருத்து உள்ள வசனமாக இருந்தால் 2ஐயும் தான் நீ ஏற்றுக்கிறணும். அது குரான். எனக்கு இந்த வசனம் உனக்கு அந்த வசனம் என்று சொல்லி நான் இதன்படி செய்கிறேன் அதை ஏற்றுக்கிற மாட்டேன், நான் இதன்படி நீ செய்கிறேன் நான் அதை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னால் இதான் மோத விடுறது. அப்போ குரானையே ஒன்றோடு ஒன்று மோத விட்டு பேசுகிற அளவுக்கு அந்த நிலைமை வந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் எந்திரிச்சிருங்க, வேணாம். இதே பண்ணுறவங்களுக்கு எதிர்கருத்து உள்ளவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடிய இதெல்லாம் விவாதம் பண்ணுறோம். நமக்குள்ளே விவாதம் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரியான வாசகம் வரும் என்று சொன்னால் அவங்களோட போய் என்ன செய்யக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணமாக ஹதீஸு குரான் ஹதீஸை பின்பற்ற மதுஹபு வேணாம்ங்கிறோம். மதுஹபு வேணான்னு சொல்லும்போது ஒரு 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 ஆள்கிட்ட போய் பேச போனோம் மண்டலத்தில். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பெரிய அசரத்துன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அவர்கிட்ட பேச போகும்போது மதுஹபுலாம் இஸ்லாத்தில் இல்லை, குரான் ஹதீஸ் தான் சொன்னோன்னே அவர் என்ன கேட்டார்னா, குரானு அல்லாஹ் தந்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்ட்டார். இவன்ட்டையா பேச வந்தோம், யார் எங்கள் மதரசாவோட பெரிய அசரத்து முகமது குட்டியை நம்ம சொல்லுவாங்க. அந்த ஆள் அவர் பெரிய அசரத்துன்னு சொன்னால் கூப்பிட்டு போனால் என்ன செய்கிறாரு, இப்போ இருக்காரா இந்த வாசகத்தை சொல்கிறார். எப்படி அவன் மதுகப்பெல்லாம் மனசை உண்டாக்குனார் அப்படின்னு சொன்ன. சார் அது இருக்கட்டும், குரான் அல்லாடுன்னு ஆதாரம் வச்சுக்கிறீங்க. குரான் உங்கள்கிட்ட வந்து தந்தாங்களா, உங்களுக்கு வகை இறங்குனுச்சா? அப்போ குரானை நம்பினவனே வாதத்துக்கு இப்படி பேசினாலும் என்ன செய்கிறது, நம்ம அதில் போய் வாதம் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இப்போ இது தெரிஞ்சிருந்தான்னு வரும் அஸ்ஸலாமு அலைக்கும் இருந்துச்சு வந்துடும். இது வாதத்துக்குரிய ஆள் கிடையாது, இது சரியில்லைன்னு வந்திருக்கணும். நம்ம அது வாதம் பண்ணணும், அதுலேயும் போய் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோன்னு வைங்களேன். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அவங்களுடைய தப்பான கொள்கை நிலைநாட்டுவதற்காக வேண்டி குரானை பற்றி இழிவுபடுத்தி பேசிடுவாங்க. அதே மாதிரி கலிய கால விவாதத்தில் வந்துட்டு அல்லாவே என்னஞ்சாங்க இயலாதவனாக்கி கேட்டாங்க, எதிர்கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி வல்ல மட்டும் என்னன்னு கேட்டாங்க. அந்த விவாதத்தை பார்த்தாலும் நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட நம்ம என்ன செய்யணும், அந்த விவாதங்களை அலட்சியப்படுத்தி விட்டுறணும். வேறு சரி சொல், அதோட வேறு சொல்லு, அப்படியா கடந்து போயிடணும் என்பது அதுக்கு அர்த்தமே தவிர நம்ம விவாதமே பண்ணக்கூடாது என்ற நிலையில் மார்க்கத்தில் சொல்லப்பட கிடையாது. இது ஒரு விஷயம். இறையருளால் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஓர் புதிய உதயம். தாயுள்ளம், அனாதை சிறுவர் இல்லம் மற்றும் மதரசா, ஆதரவற்ற சிறுவர்களுக்கான அரவணைப்பு இல்லம், உணவு, உடை, உறைவிடம், தரமான உலக கல்வியுடன் கூடிய மார்க்க கல்வி என தாயுள்ளத்துடன் கூடிய பராமரிப்பு மற்றும் மார்க்கம் பயில விரும்பும் மாணவர்களுக்கு 1 வருட ஆலிம் பட்டய படிப்பு என அனைத்தும் இலவசமாக. ஆதரவற்ற சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் சேர்க்கை துவங்கிவிட்டது. இப்போதே முந்துங்கள். தொடர்புக்கு 9789085666, 7010994520, 6380921148, 9940012064. நேற்று சொன்ன செய்தியில் நேற்று சொன்ன செய்தியில் பூமியில் தான் வாழ்வீர்கள், பூமியில் தான் மரணிப்பீர்கள், அதிலிருந்து தான் வெளிப்படுத்தப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு ஆயத்தை வைத்துக்கொண்டு விண்வெளியில் ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னால் அவர் இங்கே இறக்கலையில் விண்வெளியிலான இறக்குறாரு, அந்த இடத்துல அப்படி தொங்கிக்கிட்டு இருந்தார்னு சொன்னால் அவர் விண்வெளியில் பூமியிலிருந்து அவர் ஒன்றும் அடக்கம் செய்யப்படலையே, பூமியிலிருந்து எழுப்பப்படலையே அப்படிங்கிற ஒரு கருத்தில் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன நிலவரமோ அதை எடுத்து சொன்னோம். என்ன நிலவரமோ, அதாவது இது வரைக்கும் அப்படி இல்லை, யாரும் விண்வெளியில் இறக்க கிடையாது, இறங்கும்போது தான் இறந்துருக்கிறாங்க, இறந்து விட்டால் என்ன செய்யலாம் என்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஆய்வுகளும் அது குறித்த சிந்தனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்து இருந்தால் தான் இதுக்கு என்னன்ற கொஸ்டின் வரும். இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி நடந்து அந்த மாதிரி செய்ய போகிறாங்கன்னு சொன்னோம். அதையும் சொன்னதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இது மனுஷன் ஒரு சட்டம் போட்டதுனால தான் அது இப்படி இருக்குது. இப்போ அல்லாவுடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா அதிலே வாழ்வீர்கள்ங்கிறான், அது கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதிலே வாழ்வீர்கள்ங்கிறது, அதிலே மரணிப்பீர்கள்ங்கிறான், அதில் மரணிப்பீர்கள்ங்கிறது மேட்ச் ஆகலை. இப்போ இதில் மரணிக்கலை, வெளியே போய் மரணிக்கிறாங்க. அதிலிருந்தே வெளிப்படுத்தப்படுவீர்கள்னு அதுன்ற பூமி, இந்த பூமியை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு தான் இதை சொல்கிறாங்கும்போது இதில் இருந்தானே வெளிப்படுத்தப்படணும், இதில் இருந்தானே அவன் எழுப்பப்படணும். அதுக்கு இது பதில் திருப்திகரமாக இல்லையேன்னு அவங்க சொல்கிறாங்க. அது நல்ல ஒரு கேள்வி. உண்மையில் திருப்திகரமான பதில் இல்லை தான் அது. ஏன்னு கேட்டால் இது மனிதன் செய்து கொண்ட ஒரு முடிவு தானே. மனிதனாக தான் என்ன செய்கிறான், நம்ம இறந்து போனாலே இப்போ அந்த இடத்துல போடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டானே தவிர போடணும்னு முடிவு எடுத்துட்டான்னா அப்போ இங்கே தான் இறந்து மரணிப்பீர்கள்ங்கிறது அடிபட்டு போய்விடுகிறது, இங்கே தான் நீங்கள் அடக்கம் செய்யப்படுவீர்கள் என்பது அடிபட்டு போய்கிறது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது என்னன்னு கேட்டால், பூமி என்று சொல்வதாக இருந்தால் ஒரு கோளம் ஒரு கோள் என்று சொல்வதாக இருந்தால் அந்த உருண்டை மட்டும்தான் அந்த கோளா, அதனுடைய எல்லை அதனுடைய மேற்புறங்கள் எல்லாம் கோளா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா விஞ்ஞானிகள்லாம் ஆய்வு செய்து நாடுகளுக்கு சொந்தம் வருதுல்ல. இப்போ நமக்கு இந்த பூமி சொந்தம், இந்தியா சொந்தம்னா இந்த தரை மட்டும் சொந்தமா அல்லது மேலேயும் சொந்தமா? மேலேயும் சொந்தம். இந்தியா இதுவும் சொந்தம் எங்களுக்கு, இதுக்கு மேலேயும் எங்களுக்கு சொந்தம், அதுக்கு மேலே எங்களுக்கு சொந்தம். இந்த இந்தியாவை நேரம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அவ்வளோ தூரமும் அது இந்தியா எங்களை சேர்ந்தது. இதுக்கு மேலே ஏதாவது விமானம் பறந்தால் எங்கள்கிட்ட கேட்டு தான் போகணும். விமானம் பறக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு சக்தி இருக்குது. இப்போ அதுக்கு மேலேயும் போக என்ன செய்யும், முதல்ல அது கூட இல்லாமல் இருந்துச்சு. இப்போ விமானம் பறக்கிற தூரத்தை வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனாக இருக்கான். சொல்கிறது என்ன சொல்கிறான்னு கேட்டால், எங்கள் எல்லைக்கு மேலே யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறான். போகிறதாக இருந்தால் நாங்கள் உங்கள் இந்திய நிலைக்கு மேலே நாங்கள் பறக்க போகிறோம், இந்தியாவை தாண்டி அந்த நாட்டுக்கு போக போகிறோம்னு என்ன செய்யணும், இங்கே அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கின பிறகு தான் அந்த விமானம் என்ன செய்யும், அந்த எல்லையை கடக்க முடியும். இல்லைன்னா சுட்டுருவாங்க. அனுமதி வாங்காமல் எந்த நாட்டுக்கு மேலே பறந்தாலும் சுட்டுருவாங்க. இதெல்லாம் பூமியோட ஈர்ப்பு சக்தி உட்பட்ட அளவில் இருக்கிறது. ஆனால் இவ்வளோட இருக்காது. இப்போ இப்படி இருக்குதே தவிர இந்த இந்தியாவின் எல்லை என்பது அமெரிக்காவின் எல்லை என்பது அதுலேருந்து எவ்வளோ தூரம் போகுது அவ்வளோ மேலே உள்ள எல்லாமே அதை சேர்ந்தது தான்.
அதுக்கு மேலே போக போக என்ன செய்யும், அவனுடைய ஆற்றல், அவனுடைய கண்டுபிடிப்புகள் அதிகமாகும் பொழுது இந்த விமானம் பறக்கிறதுக்கு மேலே இருந்து கூட ஒருத்தன் குண்டை போடலாம்ல. அந்த பூமி என்று சொல்வது பூமியை சேர்ந்த எல்லாமே பூமி தான். இப்போ ஒரு ஆளை அப்படி தூக்கி போடுறாங்க, ஒரு ஆளை போகும்போது செத்து போயிட்டார், பூமியில் செத்தார் மேலே செத்தாருன்னு சொல்லுவோம். அதை பூமியை தூக்கி போடும்போது என்ன செய்கிறோம், மேலே போனார்ல அங்கனுக்குள்ளே செத்துட்டார், செத்துட்டு பொத்துன்னு வரும்போது கையில் பிடிக்கும்போது பணமாக இருக்கார். இவர் பூமியில் சாவலன்னு சொல்லுவோமா? இங்கே அங்கனை செத்தாலும் பூமிக்கு நேரம் தானே, வேறு கோள்களுக்கு நீ போகலையில. என்ன செஞ்சாலும் இது நமக்கு எத்தனை கிலோமீட்டர் நீ போயிடுவீங்க, பக்கத்தில் உள்ளேருந்து செவ்வாயே சொல்லுவீங்க, அல்லது துணை கோண்டா சந்திரனை சொல்லுவீங்க. சந்திரனுக்கு நமக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் இருக்குங்கிறோம். நமக்கு 3 லட்சம் கிலோமீட்டரில் ஒரு பாதிக்கு பாதி வெனுக்கு சேரும், பாதி அங்கே சேரணும்ல. அதுக்கு இதுக்கு நடுவில் உள்ள இடமா இருந்தால் பூமிக்கு சேர்ந்தது ஒரு 1.5 லட்சம் வரும், அவனுக்கு சேர்ந்தது 1.5 லட்சம் வரும் அப்படின்னு வச்சுக்கோன்னா அவ்வளவு பெரிய தொலைவுக்கெல்லாம் விண்வெளிக்கு போக கிடையாது. விண்வெளியில் 1000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, போய்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த கோளுக்கு நெருக்கமாக இருக்காது, பூமிக்கு தான் சேர்ந்தது. அது வேறு கோள்கள்லாம் எடுத்திங்கன்னா பல கோடி மைல்கள் தொலைவில் அந்த எல்லை இருக்கும். வீடுகள் எத்தனை வீடுகள் இருக்குது, மொட்டை மாடி இருக்குது. நம்மளாக போய் செட்டு போடுற ஜமானத்துக்கு மேலே போய் ஏன் நான் கிட்ட காலியாக இருந்துச்சு, காலியாக இருந்தாலும் எனக்கு தானே சொந்தம். அது அந்த ஃபேஸும் எனக்கு தான் சொந்தம், அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல அதுவும் எனக்கு தான் சொந்தங்கிறது மாதிரி. அப்போ பூமிக்கு தான் சொந்தம், பூமியில் தான் வாழ்வீர்கள்னு சொன்னால் இந்த கணக்கு அதை உலகத்தை அழிச்சிட்டு எழுப்பும் அந்த பூமிக்குள்ளே தான் வந்துடுவான். அந்த இடத்துல நீங்கள் மிதக்க விட்டாலும் சரி தான், அல்ல எழுப்பு என்ன செய்வான், சூர் ஊதுனவுன்னு அவன் அதுக்குள்ளே சேர்ந்துடும். எதுலேருந்து எது வந்துச்சோ அது தன்னால் சேர்ந்துடும். அப்படி சேரக்கூடிய நேரத்தில் இவன் அந்த இடத்துல நீங்கள் மிதக்க விட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் எங்கே சேருவான், அவன் ஒரு இழுத்தவொன்னே என்ன செய்யும், அவ்வளோ இங்கே சேர்ந்து பூமிக்குள்ளே அங்கேருந்து எழுப்பப்படுவான். அப்போ அந்த மாதிரியான அந்த கட்டத்தில் இப்போ தானே ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறது, அல்ல அழிக்க நாடும் பொழுது பூமியிலேருந்து வெளியே போன அம்புட்டையும் ஒரு இழுத்து இங்கே சேர்த்துருவான். அந்த மாதிரி வரும் பொழுது எல்லாம் இதுக்குள்ளே தான் அடங்கிடும். வேறு ஒரு கோள்களை சேர்ந்தவனாக என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். இதில் தான் அவன் மரணிக்கிறாங்கிற அர்த்தத்துக்கு மாற்றம் இல்லை. நத்தை சாப்பிடுவது ஹராம், ஏன்னா அல்லாஹ் அனுமதித்ததில் இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். குர்ஆனில் கடலில் உள்ள பிராணிகள் ஹலால் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ விளக்கந்தாங்க, நத்தை கடலான இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொருத்தர் அதே அடிப்படையில் கேட்குறாரு, நன்னீர் வளர்ப்பு இறாலும் புழு வகையை சேர்ந்தது தானே, இறால் மற்றும் நண்டு சாப்பிடுவதை மக்ரூஹ் என்கிறார்களே, சரியா? இவர் கேட்டவர் நிஜாமுதீன் புதுக்கோட்டை. இந்த கேள்வி கேட்குறது ஸ்ரீலங்காவிலிருந்து முகமது ஜமீல் நிந்த ஊருங்கிற ஊர்லேருந்து கேட்குறாங்க. இப்போ என்னென்னு கேட்டாங்கன்னா, நமக்கு இந்த அறுத்து சாப்பிட்றது தவிர உள்ள விஷயத்தை எடுத்திங்கன்னா, ஒன்று வெட்டுக்கிளி, இன்னொன்று மீன் வகை. இந்த 2 தான் நமக்கு ஹலால்னு இருக்குது. 2 தான் மையத்தை, அதை அறுக்காமல் திங்கிறதுல 2 தான் ஹலால். அந்த ஹதீஸை வச்சு தான் அந்த விஷயத்தை நம்ம சொன்னோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நத்தை இருக்கா இல்லையா, நத்தை அந்த மாதிரி கடலில் வாழ்கிறது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நத்தையை பொறுத்த வரைக்கும் 2 வகையான நத்தை இருக்குது. நத்தைங்கிறது அதாவது தரையில் வாழக்கூடிய எந்த ஒன்றும் மீன் வகையை சேராது. மீன் வகைனா தண்ணியை விட்டு வெளியே கூட செத்து போயிடணும். மீன் வகையில் எப்போ வரும்னு கேட்டால், மீன் இந்த செவிலால் சுவாசிக்கும், நுரையீரலால் என்ன செய்யாது, சுவாசிக்காது. அப்போ நத்தையில் நுரையீரலால் சுவாசிக்கக்கூடிய நத்தையும் இருக்குது. அதாவது அமைப்பில் வாழுகிற இடத்தை பொறுத்து இல்லை, அதில் மூச்சை அடக்கிக்கிட்டு உள்ளேருந்து நுரையீரலை கொண்டு சுவாசிக்காமல் செதிலால் சுவாசிக்குது பாருங்கள், அந்த மாதிரியான நத்தைகளும் இருக்கிறது. மனிதன் மாதிரி நுரையீரலை கொண்டு சுவாசிக்கக்கூடிய ஒரு நத்தையும் இருக்கிறது. நுரையீரலை கொண்டு சுவாசிக்கக்கூடிய நத்தை தண்ணிக்குள்ளே அமுக்குனா செத்து போயிடும். இப்போ நம்மளை கொண்டே தண்ணிக்குள்ளே அமுக்குனா செத்து போயிடுவோம். அதே நேரத்தில் அந்த நத்தை எடுத்து இங்கே போட்டால் இங்கே செத்து போயிடும். அது தண்ணிக்குள்ளே தான் அது வாழும். இது தரையெல்லாம் லேசாக முங்கிட்டு வேணா வரலாம், நம்ம நீச்சல் அடிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு அந்த மாதிரி உள்ள பண்ணலாமே தவிர, தண்ணிக்குள்ளேயே நிரந்தரமாக தங்கி இருந்தால் தான் அது வாழ்வதுன்னு அர்த்தம். இப்போ நத்தை இப்போ ஆய்வு செய்யும்போது நத்தை 2 வகை இருக்குங்கிறாங்க. 2 வகை இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம தரையில் உள்ள நத்தையை தான் அவர் மருந்துக்கு சாப்பிட்ற பற்றி கேட்டார். அந்த நத்தை மீன் வகையில் சேராது. ஏன் சேராது, அது தரையில் தான் தண்ணி இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும், வந்துடும். அதை எடுத்து தான் சாப்பிடுமா. நத்தை வேட்டையாடுவதற்கு, அந்த கடல் நத்தை வேட்டையாடுவதற்கு அந்த விஷத்தை பாய்ச்சி என்ன செய்யும், அதை பிராணிகளை பிடிச்சி சாப்பிடும்னு இருக்குது. அது உணவுக்கு ஏற்ற ஒரு நத்தை கிடையாது. அது விஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. விஷம் இருந்தாலும் அதை மட்டும் தனியாக எடுத்து போட்டு அது சாப்பிட முடியும் என்று சொல்வார்களே, ஆனால் அது மீன் வகையில் வந்துடுது. அது தண்ணிக்குள்ளே தான் வாழ முடியுது, தண்ணிக்கு வெளியில் வாழ முடியாதுல்ல.
அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தரையில் உள்ள நத்தையை பொறுத்த வரைக்கும் அது மீன் வகையில் அந்த ரசூல்லா வந்து ரெண்டு மைத்து தான் ஹலாலுங்கிறாங்க. ஒன்று வெட்டுக்கிளி, இன்னொன்று வந்து மீன். அப்போ மீன் வகைன்னு சொல்லும்போது இதை வந்து நீங்கள் அறுக்க போகிறதில்ல, அறுக்கலைன்னா செத்து போகிறது தானாக ஒரு கணக்கில் வந்துடும். தானாக செத்த பிறகு சாப்பிடலாமான்னா சாப்பிடக்கூடாதுங்கிறத சரி, நம்ம மருத்துவத்துக்கு சாப்பிட்லான்னு சொன்னோம். அதே நத்தையை கூட அது மூல நோய் இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது நிஜமாக இருந்தால் மருத்துவத்தில் அதுக்கு அது உண்மையான காரணம் இருக்கும் என்று சொன்னால் அதை சாப்பிடலாம்னு சொன்னோம். அதனால் நான் இது நத்தைக்கு உள்ள விஷயம். இந்த இறால் தண்ணியில் வளர்க்குறாங்கல்ல, அது எந்த வகையை சேர்ந்தது? அது வந்து நுரையீரலால் வந்து சுவாசிக்கிறதா, வெளியே தூக்கப்பட்ட உசுரோடு இருக்குமா? இறாலை தண்ணியில் வளங்க, வீட்டில் உள்ள டப்பாவில் ஊடிச்சு வளங்க, எடுத்து வெளியே போட்டிங்கன்னா மீனுங்க அதை தான். மீன் எப்படி ஒரு 2 நிமிஷம் துடிச்சிட்டு போய் செத்து போயிடுமோ அதே மாதிரி என்ன செஞ்சிடறோம், அதுவும் செத்து போயிடும். இப்போ நமக்கு வந்து இந்த குழப்பம் எதுவும் இப்போ கிடையாது. நத்தைங்கிறத நீங்கள் மீன் இனத்தில் உள்ள நினைத்து கொண்டு இதை கேட்குறீங்க. அது வந்து தரையில் வாழக்கூடிய நத்தையை தான் அது மருந்துக்கு சாப்பிட சொல்கிறாங்க. கடல் வாழ் நத்தையை சாப்பிட சொல்லலை. அது விஷம்னு சொல்கிறாங்க. அது விஷம் இல்லை, அதிலிருந்து விஷத்தை கக்குதுங்கிறாங்க. கக்குனா கூட அதை வெளிப்படுத்திட்டு சாப்பிடலாம் என்று அதில் கேடு வராது என்று அனுபவத்தின் மூலமாகவோ ஆய்வின் மூலமாகவோ தெரிய வந்தால் அந்த நத்தையும் கூட அந்த நத்தையை சாப்பிடலாம், இந்த நத்தையை சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான். அதில் விஷம்தான் இருக்குது. எந்த ஒன்று கேடு செஞ்சாலும் சாப்பிடக்கூடாதுல்ல. கேடுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு காய்கறியில் கூட ஒரு கேடு தரக்கூடிய காய்கறி சாப்பிடக்கூடாது தானே, அந்த மாதிரி ஒரு கணக்கில் வந்துடும். அதனால் வந்து நத்தை விஷயமாக உள்ளது. அது இறால் வந்து புழு வகையை சேர்ந்தன்னு போட்டிருக்காரு. இறால் புழு கிடையாது. புழுவத்துக்கு வெளியே போட்டு அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. புழு என்ன செய்யும், தண்ணியில் வாழாது. இறால் வந்து தண்ணியில் தண்ணியை விட்டு வெளியே எடுத்தால் முடிஞ்சு வச்சுக்கதை. அப்போ புழு வகையில் சேர்க்குறான்னா புழு மாதிரி வெளியே தூக்கி போட்டால் நீந்திக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இறால் பார்க்குறதுக்கு புழு மாதிரி தெரியுது உங்களுக்கு, அதை வச்சுட்டு நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. அதில் இருக்கிற தன்மை என்ன, தண்ணீர் இருந்தால் தான் அது வாழும், தண்ணி இல்லாட்டா வாழாது. புழு வந்து அப்படி கிடையாது, அது தண்ணி இல்லாட்டி தான் வாழும். தண்ணிக்குள்ளே கூட சாவடிப்பாங்க புழுவெல்லாம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது. நீங்கள் வந்து தண்ணியில் வளர்க்குற இறாலாக இருந்தாலும் சாப்பிடலாம், நண்டையும் சாப்பிடலாம். நண்டுலேயும் நண்டு கடல் நண்டு தான் நீங்கள் சாப்பிடலாம். குளத்து நண்டு வந்து அது இதே மாதிரி நத்தை மாதிரி விஷயந்தான். இது வெளியில் என்ன செய்யும், நடமாடும், இங்கேயே சுவாசிக்கிறோம், தண்ணிக்குள்ளே போய் முங்கிய வாழாது. அந்த மாதிரி கடல் நண்டுன்னு ஒன்று இருக்குது, அது என்ன செய்யும், உள்ளக்கே இருக்கும். அது வந்து இங்கே பூமியிலேருந்து எடுத்துக்கிறார். சில 2 பிராணிகள் அப்படி வச்சுருக்கலாம். சில பிராணிகளை வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். தரையில் வாழ்வதற்கு ஒரு செட்டப்பை கொடுத்து, தண்ணீரில் வாழ்வது செட்டப்பை கொடுத்துருப்பான். பேர் ஒன்றா இருக்கும், பார்க்க ஒன்றா இருக்கும், ஆனால் ஒரு செக்ஷனே வேறையாக இருக்கும். அதாவது நுரையீரலால் சுவாசிக்கிறதுங்கிற ஒரு தன்மையும் அந்த செதிலால் சுவாசிக்கிறதுங்கிற ஒரு தன்மையும் என்ன இருக்கு, 2 விதமாக பிரித்து அப்போ தான் வாழ முடியும். தரையில் வாழ்வதாக இருந்தால் அதுக்குரிய செட்டிங் பண்ணணும்ல, தண்ணிக்குள்ளே வாழ்வதாக இருந்தால் வேறு செட்டிங் தானே இருக்கணும். அந்த மாதிரி செட்டிங்கோடு இருக்குது. பார்த்த 2 நண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதனால் கடல் நண்டாக இருந்தால் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த குளத்து நண்டு நம்ம தரையெல்லாம் பிடிக்கிறீங்கள, வீட்டுக்குள்ள விட்டால் கூட 10 நாளைக்கு கூட வச்சுருக்கலாம். நண்டை ஓடிக்கிட்டு இருக்கும். அது மீன் வகையில் வருமா? அது மீன் வகையில் வராது. அது வெளியில் வாழ்ந்துட்டாலும் மீன் கிடையாது. எப்போ பூமிக்கு வெளியில் தண்ணீருக்கு வெளியில் அது வாழ்கிறதோ அப்போ அது மீன் வகை கிடையாது. தண்ணீரில் தான் வாழுமா இருந்தால் தான் அது என்னது, மீன் வகைன்னு வரணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். NTF என்னும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு ஆதரவுடன் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தாயுள்ளம் அனாதை சிறுவர் இல்லம் மற்றும் மதரசாவுக்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்கி உதவுங்கள். மரணத்திற்கு பிறகும் மகத்தான நற்கூலியான சதக்கத்துல் ஜாரியா என்னும் நிலையான தர்மத்தின் நற்பயனை அடைந்து கொள்ளுங்கள். தௌஹீத் ஃபெடரேஷன் கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் 3728333567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFSC கோட் CBIN 0280876 என்ற வங்கி கணக்கில் நீங்கள் அனுப்பும் தொகை பற்றி 9789085666 அல்லது 7010994520 என்ற எண்ணுக்கு உடனுக்குடன் தெரிவித்து ரசீது பெற்றுக் கொள்ளுங்கள். அழகான பெயர்களை சூட்டுமாறு மார்க்கம் கட்டளை எடுக்கிறது. இது முகமது கியாஸ் என்பவர் சம்மாந்துறை இலங்கையிலிருந்து கேட்கிறார். அவ்வாறு இருக்கையில் குறிப்பிட்ட நபருக்கு சூட்டிய பெயர் இருக்க வேறு விதமான பட்ட பெயர்களை கொண்டு அழைப்பது சரியா அப்படின்னு சொல்லி எனக்கு தான் கேட்குறாரு அவர். பி ஜெயினுல் என்ற உங்களை பிஜே என்று அழைக்கிறது சரியா? உங்களுக்கு பேருன்ற அழகான பேர் இருக்கிறது. அந்த பேர் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பேரை சொல்லாமல் பிஜேங்கிற பேர் இல்லை, உங்களுக்கு ஜெயினுல் ஆபிதீன் ஒரு பேர் இருக்கிறது, அந்த பேரை சொல்லாமல் இப்படி சொல்லுவது வந்து சரியா, பட்ட பெயர் மாதிரி இருக்குதே அப்படிங்கிறார். இதை நம்ம பட்ட பேரை பற்றி சட்டம் முதல் விளைவிக்கணும். பட்ட பேரை இஸ்லாத்தில் கூடாதா? இல்லை. எந்த பட்ட பேரை வைத்தால் ஒருத்தன் வருத்தப்படுவானோ
அந்த பட்ட பேர் தான் கூடாது. பட்ட பேர் எந்த பட்ட பேர் கூடாதுன்னு சொன்னால் அதை வந்து ஒருத்தரை மாப்பிள்ளன் பட்ட பேர் வச்சு கூப்பிடுவோம், அவன் சந்தோஷப்படுவான், வாங்க பயில் வாண்டு கூப்பிடுவோம், அவர் சந்தோஷமாக வருவார், அது பட்ட பேர் தான். பட்ட பேரில் வந்து புகழுக்குரிய பட்ட பேர் இருக்குது, இகழுக்குரிய பட்ட பேர் இருக்குது. புகழை இகழையும் சொல்லாத சாதாரண பட்ட பெயர்களும் இருக்கிறது. அப்போ யாரை பார்த்து அப்படி கூப்பிடுகிறாங்களோ அவங்க வந்து ஏன்டா என்னை போட்டு இந்த மாதிரி பட்ட பேர் சொல்லி அழைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூப்பிடக்கூடாது. நீ இதில் யார் அளவுகளாக வைக்கணும், யாரை கூப்பிட்றீங்களோ அவரை தான் அளவுகளாக வைக்கணும். பட்ட பேருக்கு பிரச்சனைக்கு பஞ்சாயத்து யாருக்கு வைக்கிது அவர் தான் பஞ்சாயத்துக்குரியவர், கூப்பிட்ற ஆளுக்கு பஞ்சாயத்துக்குரிய ஆள் கிடையாது. இப்போ பட்ட பேருக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே, அபூ ஹுரைரான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அபூ ஹுரைராங்கிறது அவர் பேரா? அபூ ஹுரைரா அவர் பேர் கிடையாது. அவருடைய பேர் என்னன்னு கேட்டால், ஆரம்ப காலத்தில் அப்து ஷம்ஸ்ன்ற அவருக்கு பேர். அப்து ஷம்ஸ்னா சூரியனின் அடிமை. இஸ்லாத்தை தழுவுறதுக்கு முந்தி, இஸ்லாத்தை தழுவுற காலத்துக்கு முன்னாடி அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டால் அப்து ஷம்ஸு, ஷம்ஸுடைய அடிமை. ஷம்ஸுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, அல்லாவுக்கும் அடிமையாக இருக்கணும், சூரியன் அடிமைன்னு வச்சுருந்தாங்க. அவர் இஸ்லாத்தை தழுவணுன்னு ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா அப்துல் ரஹ்மான் பேருன்னு மாற்றிட்டாங்க. ஷம்ஸுக்கு அடிமை கிடையாது, இனிமேல் நீ அப்துல் ரஹ்மான். அப்போ அப்துல் ரஹ்மான் ஆயிடுச்சு. அப்துல் ரஹ்மான் ஆன உடனே அவர் என்ன செய்வார்னா, ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு பூனையை வச்சுக்கிட்டே இருப்பார். பூனை ரசிக்கிறவர், பூனை விரும்பி. அப்படி இருந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூனையை வச்சுக்கிட்டு இருக்கிற பார்த்துட்டு ஒரு தடவை அபாஹிர், பூனையின் தந்தைன்னு கூப்பிட்டாங்க. ஹிர்னா பூனை, பூனையின் தந்தைன்னு அவர் கூப்பிட்டாங்க. ரசூல்லா இதை சொல்ல பெரிய ஒரு கிரேடு மாதிரி போச்சு. பூனை வச்சுருந்தார்ல, ரசூல்லா வாயில் இப்படி சொல்லிட்டாங்கல்ல, அதன் பிறகு தன்னை வந்து பூனையின் தந்தைன்னு சொல்கிறதுன்னு செய்கிறாரு. அப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போயிடுச்சு. அதை கூட அவர் சொல்லி காட்டுறாரு. என்னென்னு கேட்டால், ரசூல்லா வந்து என்னையை கூப்பிட்டது வந்து அபு ஹிர்ண்டு, அதாவது பூனையின் தந்தைன்னு கூப்பிட்டாங்க. ஹுரைரான்னா பூனை குட்டி, ஹிர்ரான்னா பெரிய பூனை, ஹுரைரான்னு சொன்னால் பூனை குட்டி. ரசூல்லா என்னைய பூனையின் தந்தை என்று சொல்லி இருக்க, மக்கள்லாம் என்னை பூனை குட்டியின் தந்தைன்னு மாற்றி விட்டார்கள் அவர் சொல்கிறாரு. அபு ஹுரைரான்னு தான் சொல்கிறோம், ஆனால் ரசூல்லா அவரை கூப்பிட்டது அபு ஹிர் தான். அபு ஹிர்னா பூனையின் தந்தை, அபு ஹுரைரான்னா பூனை குட்டியின் தந்தை. அபுஹர்னு சொல்லி நினைச்சிட்டாங்கன்னா அபு ஹுரைரான் இப்படி மாறி வந்துருச்சு. மருவி இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் நம்மளை அபு ஹுரைரான் தான் சொல்கிறோம். நெசப்பேர் யாருன்னா தெரியவே செய்யாது. இப்போ சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். இது யாபத்தில் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருந்தாங்கன்னா தெரியும். பொதுவாக இந்த அவருடைய பேர் அப்து ஷம்ஸ் என்பதோ அதுக்கு பேர் அப்துல் ரஹ்மான் என்று மாற்றியது யாருக்கா தெரியுமானா தெரியாது. இப்போ இந்த பட்ட பேரில் அவர் வருத்தப்பட்டாரா? இப்போ அது கூடாதுன்னா அபு ஹுரைரா சொன்னால் நம்ம பேசவே கூடாது. ஏன் அப்துல் ரஹ்மான் சொன்னார் சொல்ல வேண்டியதான்னு கேட்கக்கூடாது. ஏன் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். உங்களுக்கு என்ன, யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. அது போக இப்போ இந்த நம்ம பிஜேங்கிறதுக்கு என்னது, இங்கிலீஷில் உள்ள 2 எழுத்து அவ்வளோதானே. பிங்கிறது ஒரு எழுத்து, ஜேங்கிற ஒரு எழுத்து. ஜேங்கிற என் பெயருக்குள்ள ஒரு எழுத்து, பிங்கிறது தகப்பனார் பேரோட எழுத்து, இன்சியல். இது கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் முழு பேர் போடும்போது வாப்பாக்கு மட்டும் இன்சியல் போட, அது கூடுமா? எம் இஸ்மாயிலுங்கிறீங்க, அது என்ன எம் இஸ்மாயில், அவங்க தகப்பனார் எம் ஒன்று பட்ட பெறாது, அது அப்ரிவேஷன். அப்ரிவேஷன் என்னென்னா, ஒரு ஆளுடைய முழு பேர் இருந்துச்சுன்னு சொன்னால் முதல் எழுத்து சொல்லுவாங்க. அப்துல் கார்னா ஆனான்னு கூப்பிடுவாங்க, இப்ராஹிம் வாங்க ஈனான்னு கூப்பிடுவாங்க. ஒரு மரியாதை என்ன செய்வாங்க, எங்கள் ஊர்லலாம் முதல் எழுத்து தான் கூப்பிட்டுக்குறாங்க. பெரிய ஆளுகளை பற்றி பேசும்பொழுது 3ஆ வந்துட்டாரா, 3ஆனா முஸ்தபான்னு அர்த்தம். முஸ்தபான்னு ஒருத்தருக்கு பேராக இருந்தால் என்ன செய்வாங்க, 3ஆ கூப்பிடுங்க, ஆனா கூப்பிடுங்க. எங்கள் ஊரில் சாதாரணமாக பேசிக்கிடுவாங்க. அப்போ முதல் எழுத்தையே ஒரு ஆளுக்கு பேராக வைத்து சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்லுவதை உலகத்தில் இருக்கவும் செய்கிறது. இப்போ ஆங்கிலத்தில் எல்லாரும் இன்சியல் அப்படி தானே போடுறீங்க. ஒரு பேருக்கு கூடலாம், இன்னொரு பேருக்கு கூடாது. அப்போ முகமது இப்ராஹிம், தகப்பனார் முகமது, உங்கள் பேர் இப்ராஹிம், எம் இப்ராஹிங்கிறீங்க. அப்போ எம்ம பட்ட பேரா? எனக்கு அப்ரிவேஷன் பண்ணி விட்டுனேன், நான் பண்ணலை, மக்கள் யாரும் என்ன பிஜேன்னு சொன்னாங்க. சரி, என் பேருக்கு கஷ்டமான பேர், அதாவது பேர்களில் வந்து அரபிகளுக்கு ஈஸியாக நுழையக்கூடிய பேர் என்னுடைய பேர். வேற்றுமொழிக்கா தமிழுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னா ஒழுங்காக ஜெயலாவுதீன் பல மாதிரி பேசுவாங்க. என் பேரை கூப்பிடும்போதே ஜெயலாவுதீமா பல மாதிரி என் பேரை கொள்ளுவாங்க. அப்போ நம்ம வாயில் நுழையாத முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட அந்த பேரை சொன்னால் கூட என்ன செய்ய முடியாது. திருப்பி அவங்களுக்கு இன்னொருக்கா சொல்லுங்கிறாங்க. இஸ்மாயிலில் டக்குன்னு எழுதிக்கிறாங்க. ஏன் பேர் சொன்னால் எழுதுற கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு தமிழ் மொழிக்கு வந்து அது ஈஸியாக இல்லாதுன்னு நினச்சிட்டாங்கன்னா, நான் 4 பேர் எனக்கு பிஜேன சங்கரமந்தல் இருக்கும்போது நான் யாரோ ஒருத்தர் சொன்னார், அப்படியே எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, வாயில் ஈஸியாக அவர் சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மார்க்கில் தடையான்னு சொல்லிட்டோம். இதில் வந்து முதல் விஷயம் அப்படி இருந்தால் கூட நான் தான் ஏற்றுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன பதில் இருக்குது? அது கிட்ட ஒரு அர்த்தமாக இருந்தால் கூட அந்த இதை நான் ஒத்துக்கிட்டேன். நான் தான் கிளை பண்ண வேலையாள். பட்ட பேருக்கு கிளை பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால், யாருக்கு பட்ட பேர் வைக்கிறீங்களோ அவர் தான். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா, அந்த பேரில் சந்தோஷப்பட்டாருன்னா, அல்லது அவரை வெறுப்பு அடையலைன்னா தாராளமாக சொல்லலாமே, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இது விளங்கிக்கிறங்க.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்டிஎஃப் என்று அழைக்கப்படும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு மார்க்க விஷயத்திலும் சமுதாய பிரச்சனைகளிலும் ஆதாரங்களுடனும் அறிவுபூர்வமாகவும் சமரசமோ விட்டுக் கொடுத்தலோ இல்லாமலும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாத நெஞ்சுரத்துடன் களமாடி வருவதை நீங்கள் நன்கறிவீர்கள். அதே சமயம் நாம் ஆற்ற வேண்டிய பணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சத்திய இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கையை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எள்ளி நகையாடுவோருக்கும் விமர்சிப்போருக்கும் எதிராக அறிவாயுதம் ஏந்த வேண்டியுள்ளது. இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் முஸ்லிம் அல்லாதோருக்கு எத்தி வைக்கும் தாவா பணியை வீரியமாக முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இஸ்லாத்தை தங்கள் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு நம்மை நாடி வருவோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு. வாழ்வாதாரம் இழந்து வயிற்று பிழைப்பிற்காகவும் மருத்துவ செலவுகளுக்காகவும் நம்மிடம் முறையிட்டு வரும் உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் பொறுப்பும் நம்மை சூழ்ந்துள்ளது. சமுதாய மக்களுக்கு இதுபோன்ற இன்னும் ஏராளமான தேவைகளும் அதற்கு என்டிஎஃப் ஆற்ற வேண்டிய சேவைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. என்டிஎஃப் தலைமைக்கான வாடகை, மின்கட்டணம், ஊழியர்கள் வகை போன்ற செலவினங்களுக்காக கணிசமான நிதி தேவையும் உள்ளது. இவை அனைத்திற்குமான நிதி ஆதாரங்களுக்கான கோரிக்கையை உங்கள் முன் வைக்கிறோம். நீங்கள் நன்கொடையாக மனமோந்து அளிப்பதை கொண்டுதான் மேற்கண்ட பணிகளை செய்ய முடியும். இதற்காக நீங்கள் வழங்கும் ஜக்காத், சதக்காக்களையும் நன்கொடைகளையும் அதற்குரிய வழிகளில் மட்டுமே பயன்படுத்துவோம். மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அறப்பணிக்காக அள்ளித் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எந்த பணிக்காக நீங்கள் வழங்குகிறீர்களோ அந்த பணிக்கு மட்டுமே செலவிடுவதை உறுதி செய்வதற்காக தனித்தனி தொடர்பு எண்களை தந்துள்ளோம். நீங்கள் வழங்கும் நன்கொடை வகை என்றால் 9962041110 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும், நீங்கள் வழங்குவது ஜகாத் மற்றும் சதக்கா வகையாக இருந்தால் 6374788501 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும், இஸ்லாத்தை தழுவியோருக்கான தாவா சென்டர் வகை என்றால் 9003221162 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் தகவல் தெரிவித்து அந்த வகைக்கான ரசீதை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் அனுப்பும் உதவி அனாதை இல்லத்துக்கானது என்றால் 9789085666 என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கவும், அதை அனாதை இல்லத்தில் ஒப்படைத்து அதற்கான ரசீதை உங்களுக்கு கிடைக்கச் செய்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கையிலிருந்து ஃபர்சான் கருத்து கேட்கிறார். ஃபர்சான், குர்ஆன் ஹதீஸில் நவீன கால விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்காது. குர்ஆன் ஹதீஸ் பழைய காலத்து குர்ஆன் தானே, 1400 வருஷத்துக்கு முந்தினதாக இருக்குல்ல. நவீன கால விஷயங்கள்லாம் அது பழைய காலத்து புக்கில் இருக்காது. எனவே இமாம்கள் சஹாபாக்கள் கருத்து அதுக்கு தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இப்படின்னு சொல்கிறாங்களா, இதுக்கு என்ன பதில்னு கேட்குறாரு. அதாவது சுன்னத் ஜமாஅத் மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு வாதத்தை எங்கள்கிட்ட வைக்கிறார்கள். என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், குர்ஆன் ஹதீஸில் நவீன கால விஷயம், இந்த மைக்கை பற்றி குர்ஆனில் இருக்க மாட்டே இருக்காது. ஏன், இது இப்போ வந்துருக்குது, அப்போ உள்ள குர்ஆனில் இது இருக்காது. அப்போ நவீன கால விஷயங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்காது. எனவே தான் இமாம்கள் சஹாபாக்கள் நடைமுறையை வைத்து நாங்கள் ஆய்வு செய்கிறோம். இஜ்திஹாது செய்து, அதை ஆய்வு செய்து பிழை விட்டாலும் ஒரு கூலி உண்டு அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்து அவங்க செய்யக்கூடிய செயலை நியாயப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவங்க வாதத்தில் இவங்கள முரண்படுறாங்க. அதாவது குர்ஆன் ஹதீஸில் நவீன காலத்து விஷயம் இருக்காதுங்கிறீங்க. அப்போ இமாம்களுடைய இதில் நவீன காலத்து இருக்குமா? இமாமுடைய காலம் என்ன? அப்போ ஹிஜ்ரி 150 ஒரு இமாம் வந்தார், ஹிஜ்ரி 80 ஒரு இமாம் வந்தார், ஹிஜ்ரி 90 ஒரு இமாம் வந்தார், ஷாஃபி, ஹனஃபி, மாலிக்குண்டு. இவங்க காலத்திலேயே நவீனம்லாம் முடிஞ்சு போச்சா? அதுக்கு பிறகு நவீனம் வரலையா? அப்போ இமாம்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவங்க கருத்தும் என்னவா இருக்காது, இந்த காலத்தில் உள்ள விஷயத்துக்கு இருக்காது. பிற்காலத்தில் உள்ள விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்காது. அதனால இமாம்கள் குர்ஆனில் பிற்காலத்தில் உள்ள சொல்லப்படலையாம். அதனால் குர்ஆனையும் தாண்டி வருவாங்களாம். தாண்டி வருவீங்கன்னு சொன்னால் இப்போ இமாம்களையும் தாண்டி வந்துட வேண்டியதானே. அந்த இமாம்களும் அந்த காலத்து விஷயம் எப்படி சொல்லியிருப்பாங்க? குர்ஆனில் எப்படி இந்த காலத்து விஷயம் இல்லையோ அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய இமாம்களுடைய கூற்றுகள்லையும் இந்த காலத்து விஷயம் இருக்காத. லேப்டாப் யூஸ் பண்ணலாமான்னு அபு ஹனீஃபாவோட கிதாபில் எடுத்து காட்ட முடியுமா உங்களுக்கு? குர்ஆன்லேருந்து காட்ட இயலாது, அபு ஹனீஃபா கிதாப்லேயும் காட்ட இயலாது. அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டு நீங்கள் அபு ஹனீஃபாவுடைய கிதாபெல்லாம், ஷாஃபி இமாமுடைய கிதாபெல்லாம் தேடி பார்த்துட்டு அந்த ஷாஃபி இமாம் சொல்லிட்டு ஆரம்பிங்களா?
அப்போ நவீன காலத்து விஷயங்கள் வந்து சின்ன இடத்துல தான் 150 வருஷம் 100 வருஷத்துக்குள்ளே வந்து இமாம்கள் வந்துட்டாங்களே. அப்போ குர்ஆன் ஹதீஸில் எதெல்லாம் இல்லாது நீங்கள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் இமாமுல் காலத்துலேயுமே இல்லை. அந்த இமாமுல் நீங்கள் சொல்கிறீங்க தேவையில்லாமல். அது போக குர்ஆன் ஹதீஸ் வந்து அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய செய்தி. குர்ஆனும் ஹதீஸும், குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வேதம், ஹதீஸ் என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமாக கொடுத்த விளக்கம். ரெண்டுமே வஹியாக இருக்கிறதுனால நேரடியாக இல்லாட்டாலும் படைச்சவனுடைய வார்த்தையாக இருக்கிறதுனால நவீன காலத்தில் வரக்கூடியதைக்கும் தீர்வு சொல்லக்கூடிய வகையில் அந்த வார்த்தையை போட்டிருப்பான்ல. அன்னைக்கு சொன்னால் விளங்காது, இல்லைன்ற அர்த்தம் குர்ஆனில் இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒத்த வரி தான், ஒத்த வார்த்தையை தான் போடுவான். அதுக்குள்ளே லட்சக்கணக்கான விஷயங்கள் வந்து பின்னாடி வரலாம் அடங்கிடும். சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 விஷயத்தை சொல்லலாம். என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் சொல்கிறான், ஒல் கையில் நம்ம பிரயாணம் பண்ணி போகிறோம்ல, போகும்போது ஒரு கையில் குதிரையை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒல் பிகால கோவேர் கழுதையை படைத்திருக்கிறான். ஒல் ஹமீர கழுதையை படைத்திருக்கிறான். எதற்கு படைத்திருக்கிறான் என்றால் தர்க்கபூஹா நீங்கள் அதில் சவாரி செய்வதற்காகவும், ஒசீனா ஒரு அந்தஸ்துக்காக வேண்டியும், எனக்கு 4 குதிரை இருக்குது, எனக்கு 4 அப்படி சொல்ல பெருமைக்காக வேண்டியும் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான்? இதை படைத்திருக்கிறான். அடுத்த வார்த்தையில் ஒ யஹ்லுக்கும் மாலா தாளமும் நீங்கள் அறியாதவைகளையும் அவன் படைப்பான். நீங்கள் அறிஞ்சது இவ்வளோதான். பிரயாணத்துக்கு நீங்கள் அறிஞ்சது என்னது? இதைத்தான் நீங்கள் இப்போ அறிஞ்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருந்தான்னா அதை தான் அதில் தான் போகணும் காலமெல்லாம். இல்லைன்னா குர்ஆன் அதை பற்றி பேசலைன்னு சொல்லணும். மோட்டர் பைக்கை பற்றி பேசியிருக்குதா, காரை பேசியிருக்குதா, விமானத்தை பேசியிருக்குதா, ரயிலை பேசியிருக்கு, அதான் படைப்பேன்கிறானப்பா. எகுடுக்கும் மலா தலமுன் நீங்கள் அறியாதவைகளை இன்னும் படைப்பான். அப்படின்னா அந்த மாதிரியான டெக்னாலஜி உருவாகும், புதிய புதிய வாகனங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கும், அதுலேயும் நீங்கள் பயணிப்பீர்கள், அதன் அர்த்தம். அப்போ இந்த வரியில் வந்து எல்லாம் விமானம் வந்துருச்சு, விமானத்தில் சொல்லிட்டான்ல. இப்போ விமானம் புதுசாக இருந்தாலும் விமானம்ங்கிற வார்த்தை இல்லாட்டானு விமானத்தை சொல்லிட்டானா இல்லையா, சைக்கிளை சொல்லிட்டானா இல்லையா, மாட்டு வண்டி அதில் வந்துருச்சா இல்லையா. நீங்கள் என்னென்ன வாகனத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரிதான், அந்த வாகனத்தை 3 வாகனத்தை அன்றைக்கு நடைமுறையில் 3 வாகனம் இருந்தது. 3 வாகனத்தை சொன்ன இறைவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறதுனால மும்பிட்டு தான் பிரயாணத்துக்கு உள்ளது நினச்சிடக்கூடாது. பிற்காலம்லாம் வருது, கியாமத் நாள் வரைக்கும் இந்த மார்க்கம் இருக்கும், கியாமத் நாள் வரைக்கும் இந்த குர்ஆன் இருக்கும், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஏற்ற வகையில் இருக்கணும்னு சரி. என்ன செய்கிறான்? ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான், ஒய்யகுலுக்கும் ஆலா தாளமும் நீங்கள் அறியாத வகையில் இனிமேல் படைப்பான். இனிமேல் தான் படைப்பான், இப்போ இல்லை. இப்போ அது இல்லை, இனி படைப்பான். என்ன அர்த்தம்? உயிரினங்களை புதுசாக வல்ல படைச்சிருக்கிறான், அதையா சொல்கிறான். அல்லாஹ் புதுசாக ஒரு உயிரினத்தை படைச்சு அனுப்புகிறானா? பிரயாணத்துக்குரிய வாகனம்னால இதுதான், அவன் ராக்கெட் டிக்கெட் எல்லாம் வந்துடும், அதில் அடங்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி அதான் குர்ஆனில் இல்லைங்கிறாங்க. இப்படி யோசித்து மனுஷன் பேச இயலாது, இப்படி யோசிச்சு உங்கள் இமாம்கள் பேச முடியாது, அவங்களுக்கு தெரியாது. அப்போ படைச்சவன் சொல்லல எல்லாம் இருக்குன்னு நம்ப மாட்டாங்களாம். எதை நம்புவாங்களாம்? அது இல்லை, அதனால் இமாம்கள்கிட்ட போகிறோம். அப்போ படைச்சவன் சொல்லாத விஷயங்கள்லாம் இமாம் கூட சொல்லிடுவாங்க போல இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்துக்கும் மனுஷனுடைய வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் படைச்சவன், அவனுக்கு இப்போ நவீன நம்ம வாழ்ந்து கொண்டு இந்த காலம் இப்போ கண்ணு முன்னாடி அவனுக்கு தெரியும், இது அப்போவே தெரியும், இன்னும் இனி வரக்கூடியதும் தெரியும். அல்லாஹ்வுக்கு அனைத்தும் தெரியும் என்ற வகையில் அவன் பேசினானேயானால் எப்படி பேசுவான்னு கேட்டால் அன்றைக்கு உள்ளவங்களுக்கும் பொருந்தணும். இனி வரக்கூடியவங்களுக்கு வேற ஒரு வழிகாட்டு, வேறு நபி வந்தால் விட்டுருவான்ல, வேறு நபி வரப்போகிறது இல்லை, இவர் தான் கடைசி நபி, இதான் கடைசி வேதம். அப்படிங்கும் பொழுது இதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் வச்சு ஆக வேண்டி இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது உதாரணத்துக்கு நிறைய சொல்கிறேன், இது மாதிரி ஒரு 100 வசனங்கள் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு வசனத்தை எடுத்தால் 100கணக்கான விஷயம் நவீன காலத்து விஷயம் உள்ள அடங்கி இருக்கும். அந்த மாதிரி வந்து அல்லாஹ் பேசுனதுனால அப்போ அதை வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது தானே. அதுக்கே நடுவில் அது இடைத்தரகர்னு மனுஷனையே கொண்டு வைக்கிறீங்க. மனுஷனுக்கு இந்த ஆற்றல் இல்லையே. அப்போ குர்ஆன் ஹதீஸில் எல்லாமே இல்லையா, எல்லாம் இருக்குது, நேரடியாக இருக்காதுக்கா. அவன் புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? அவன் மறுத்து போயிடுவானா? இல்லாட்டி ராக்கெட்டு ஏறப்போனான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வைங்களேன், என்னடா இருந்தாலும் நல்லா தாண்டா இருந்தார். அப்போ குர்ஆன் இறங்குற காலத்தில் கழுதை குதிரை இதெல்லாம் படித்த ராக்கெட்டு ரயிலெலாம் வரும்னு சொன்னால் ஏன் இவர் என்ன சொல்கிறாரு? ராக்கெட்னா என்னப்பா அது, எந்த நாள் சொல்லுவானா இல்லையா? அவன் ஏற்றுக்கிறணும்ல, அவனும் ஏற்றுக்கிறவும் செய்யணும். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணு, அடுத்து வருமே அதை சொல்லவும் செய்யணும். வார்த்தை எப்படி போடுறான்ல, எல்லாத்துக்கும் ஏற்றவாறு போடுறானா இல்லையா? யஹ்லுக்கும் மாலா தாளமுன் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் படைப்பேன், இன்னும் படைக்க இருக்கிறேன்னு சொல்கிறான். இந்த மாதிரி உள்ள விஷயமா இருக்கிறதுனால இந்த இமாம்களுடைய ஆய்வு சரியா, இவங்க சொல்கிற காரணம் சரியா, எதை வச்சு ஆய்வு பண்ண போகிறாங்களாம்? இப்படி சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறது, புதிய புதிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும், நம்ம ஆய்வு தான் செய்யணும். அதனால் ஆய்வு நல்லா செய்ய, அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த வாதத்தை வச்சுக்கிறீங்க, வாதத்தை வைத்துக்கொண்டு குர்ஆன் ஹதீஸில் எதுவுமே இல்லை, அதனால தான் நவீன காலத்து விஷயத்துக்கு நாங்கள் இமாம்களை அணுகிறோங்கிறீங்க.
அந்த இமாமுன்னு காலத்தில் நவீன காலத்து விஷயம் வரவே இல்லை. அப்புறம் அவரை இடையில போய் கூப்பிட்றீங்க அவரை? அவர் மனுஷன் பேசுகிற மாதிரி தான் பேசியிருப்பார். இந்த மாதிரி தூரம் கூட உள்ளதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ அதை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து வர வேண்டியதானே, ரெண்டில் பிடிச்சிட்டு வர வேண்டியதானே. குரான்லேருந்து அதிசயில், இப்போ குரான் அதிசயிலேருந்து ஆய்வு செய்கிற நம்ம தப்புன்னா சொல்கிறோம். நம்மளே எத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் பேசுகிறது தானே குரான் அதிசயில் இருக்குது, இந்த கருத்து தருகிறேன்னு நான் சொல்கிறேன்னா இதானே ஆய்வுங்கிறது. அப்போ நீங்கள் பேசுகிறனா அதானே அது. நம்ம அந்த மாதிரி சொல்வதை நம்ம தடுக்கவே இல்லையே. ஆய்வு செய்தவருக்கு ஒரு கூலி இருக்கும், பிழையாக இருந்தாலும் கூலி இருக்கும், சரியாக இருந்தால் 2 கூலி இருக்கும். அது நாங்கள் மறுக்கலையே. ஆய்வு தான் செய்ய சொல்கிறோம். நீங்கள் என்ன செய்றீங்க? எவனோ செஞ்ச ஆய்வை, குருட்டு ஆய்வை நம்ப சொல்கிறீங்க. நாம் சொல்கிறோம் ஆய்வு செய்யுங்கிறோம். நீ சிந்திச்சு பார், நீ சிந்திச்சு பார்த்து விளங்கி அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அது ஓகே. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்கு தான் சொன்னாங்க ஆய்வு செய்கிறவர் தப்பாக செஞ்சார், அது கரெக்டாக செய்யணும், முழு முயற்சி பண்ணி செய்ய வேண்டிய ஆய்வையெல்லாம் தகவல்லாம் ஒழுங்காக திரட்டி வைத்துக்கொண்டு எதுவும் மிஸ் பண்ணிடாமல் அந்த மாதிரி கடின உழைப்பு செஞ்சு ஆய்வு செஞ்சாரையானால் முடிவு தப்பாக போனாலும் ஒரு கூலி இருக்கிறது, முடிவு சரியாக போனால் 2 கூலி இருக்கிறது. அது ஆய்வு செஞ்சவருக்கு, அதை தலையாற்றவருக்கு சொன்னது இல்லை. அது ஆய்வு செஞ்சவருக்கு தான் அந்த கூலி கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை பின்பற்றீங்கன்னா உங்களுக்கு அந்த கூலி கிடைக்கணும் இருக்குதா? உங்களுக்கு என்ன கேள்வி? அவன் என்ன வச்சு உனக்கு தெரியாது, நீ ஏன் சிந்திக்காமல் எத்தனை உங்களை கேட்பான். சரியான தீர்ப்பாக இருந்தாலும் அது சரின்னு நீ உன் அளவுக்காவது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தியா, இது கரெக்டாக தான் இருக்குது, அந்த அளவுக்காக நீ செஞ்சியான்னு கேட்பானா இல்லையால. அதனால் இந்த வாசகத்தை அவங்க சொல்வது ஏற்கத்தக்கது இல்லை. மதுரையிலேருந்து இப்ராஹிம்கிறவர் கேட்குறாரு, மகுசரில் படும் கஷ்டம் சொர்க்கவாசிகளும் சேர்த்தா கெட்டவர்களுக்கு மட்டுமா, நல்லவர்களுக்கு ஏன் வேதனைன்னு கேட்குறாரு. அதை மகுஷர்னு சொன்னால் நம்மளை எல்லாரும் எழுப்பி நிப்பாட்டி வச்சிருப்பான்ல, அதுதான் மகுஷர். சொர்க்கத்துக்கும் இன்னும் போகலை, நரகத்துக்கும் போகலை, ஆனால் விசாரிக்கிறதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கிறோம், அதுக்கு பேர் தான் மகுஷர். அந்த மகுஷரில் கஷ்டம் கெட்டவங்களுக்கு மட்டுமா நல்லவங்களுக்கு மட்டுமான்னு கேட்குறாரு. எல்லாத்துக்கும் தான். விசாரணை தீர்ப்பளித்த பிறகு தான் நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த துன்பம், அந்த வேதனைகள் எல்லாரும் பதறிக்கொண்டு தான் இருப்போம். முஸ்லீமும் பதறுவான், முஸ்லீம் அல்லாதும் பதறுவாங்க. சொர்க்கம்னு அல்ல பின்னாடி தீர்ப்பளிப்பான அவர்களும் பதறுவார்கள், நரகம்னு தீர்ப்பளிப்பான அவர்களும் பதறுவார்கள். எல்லாரும் தான் பதறி போய் ஒருத்தரே கேட்குறாங்க. ஒவ்வொரு நபிமார்கள்லாம் நப்சிம்பாங்களே, நீங்கள் சாதாரண மக்களும் கேட்குறீங்க, யாரெல்லாம் என்னை காப்பாற்றுன்னு நபிமார்கள்லாம் கூட சொல்லுவார்கள். அப்போ அந்த கஷ்டம், அந்த வேதனை என்பது அது எல்லாருக்கும் கொடுத்தா அல்ல என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் விசாரித்த பிறகு சொர்க்கவாசின்ற. ஆனால் சிலருக்கு அது இருக்காது. யார்? அந்த அரசு கீழே, தன்னுடைய அரசு கீழே 7 வகையான மக்களுக்கு நிழல் கொடுப்பான்ல, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நல்லா சொகுசாக உட்காந்துட்டு விசாரித்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதில் நம்ம இருந்தால் அது இருக்காது. தவிர பாக்கி அப்போ அந்த 7 கூட்டத்தில் சேரலைன்னு சொன்னால் அந்த மகுஷருடைய அதாவை எல்லாரும் அனுபவிச்சு தான் ஆகணும். யாராக இருந்தாலும் அனுபவிக்கணும். சொர்க்கத்துடைய முதல் கிரேடுக்கு நீங்கள் போராளாக இருந்தாலும் சரி, அதை அனுபவிச்சுட்டு தான் அங்கே என்ன செய்யணும், போக முடியும். அது பிரச்சனை இல்லை. அது அப்படி தான் நல்லா செஞ்சு இருக்கிறான். செட்டப் அதுதான். இன்ஷா அல்லாஹ் மீது உள்ள கேள்வி நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் மார்க்கத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான தாவா சென்டர்களை தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு நடத்துகிறது. ஆண்களுக்கு மறைமலை நகரிலே இந்த சென்டர் உருவாக்கப்பட்டு 40 நாட்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உணவு, தங்குமிடம், புத்தகங்கள், சுன்னத்து, அபிடவிட்டு, பெயர் மாற்றம் அனைத்தும் அவர்களுக்கு இலவசமாக செய்து தரப்படுகிறது. இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, இஸ்லாம் குறித்த சிறப்பு, அவர்களுக்கு இஸ்லாம் குறித்த இருந்த சந்தேகங்கள் தீர்ப்பு என்று பலவிதமான பாடத்திட்டங்களை கொண்டு அந்த சென்டர் நடத்தப்பட இருக்கிறது. அதுபோல் பெண்களுக்கு அதிராம்பட்டினத்தில் 3 மாதம் தங்கி பயிற்சி எடுக்கக்கூடிய வகையில் தாவா சென்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாதமும் உணவு, அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள், பெயர் மாற்றம், அபிடவிட்டு மற்ற எல்லாமே இலவசமாகவே செய்து தரப்படுகிறது. அவர்கள் எந்த ஊரிலிருந்து இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்களோ அந்த ஊரிலிருந்து நம்ம ஊருக்கு வருவதற்குரிய போக்குவரத்து செலவுகள், திரும்பி செல்வதற்கான போக்குவரத்து செலவு எல்லாமே நம்ம NTF சார்பாக நம்ம செய்து தருகிறோம். இந்த வகைக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் நாடினால் நாளைய சகர நேர சங்கமம் நிகழ்ச்சியில் குர்ஆனை மனனம் செய்த ஒருவர் 70 பேரை சொர்க்கம் அழைத்துச் செல்வாரா? கூட்டு குடும்பத்தில் ஜகாத்தை எப்படி கணக்கிட்டு கொடுப்பது? இஸ்மாயில் நபி கஅபாவில் அடக்கம் செய்யப்பட்டாரா? நபிகளார் பற்றி புகாரி இமாம் எழுதியதை ஏற்கும் போது ஈசா நபி பற்றி லூக்கா எழுதிய சுவிசேஷத்தை ஏன் ஏற்கக்கூடாது? இது போன்ற கேள்விகளுக்கான பதில்களை காணத் தவறாதீர்கள். அல்லாஹ்